நேரம் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக ஜெபத்தோடு கூட இதை நாம் அணுகுவோம். கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். அவர் நல்ல தேவன், அவர் மகத்தான தேவன், அவர் அற்புதமான தேவன். அவருடைய இரக்கங்கள் மேலானது, அவருடைய தெய்வீக கிருபை மகத்துவமானது. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய இருதயங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். Amen, 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 amen. All to Jesus I surrender, all to Him I freely give. I will ever love and trust Him, in His presence daily live. I surrender all, I surrender all to Thee, my blessed Savior. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all to Jesus I surrender, humbly at His feet I bow. Worldly pleasures all forsaken, take me Jesus, take me now. I surrender all, I surrender all to Thee, my blessed Savior. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. Praise be the name of the Lord Jesus. Oh, what a great God you are, Lord Jesus. What a wonderful Lord you are, Lord Jesus. Oh, Lord Jesus. We worship Him, Lord Jesus. Lord, we worship You, Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. We all surrender at Your feet, Lord Jesus. Oh, Lord Jesus, You are our good shepherd, Lord Jesus. Oh, we are the flock of Jesus Christ. Oh, we surrender at Your feet. We need Your guidance. Oh Lord, we need Your leadership this morning, Lord Jesus. அன்பும் இரக்க நிறைந்த இயேசுவே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிறோம். எங்களை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு நீ அதிக தேவையா இருக்கிற. இதோ இந்த காலவல்ல உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களில் சமாதானத்தை கொண்டு வாரும். எங்களுக்கு மேலான அனுபவத்தை தாரும். தேவ பயத்தை, தேவ பக்தியை தாரும். தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை தாரும். வந்த ஒவ்வொரு இருதயத்தோடும் உங்களுடைய வார்த்தை இடைப்படட்டும் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வார்த்தை இடைப்படட்டும் ஐயா. என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா வியாதி, பலவீனம், சுகவீனம், சோர்வு எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் பிடிகள், அவனுடைய எல்லா வல்லமைகளும் நிர்மலமாகட்டும் ஐயா. ரேகா என்கிறதான அந்த 3 வயது ஆண்டவரே, அந்த சிறிய பூவிற்காக செபிக்கிறேன்.
அந்த பூவை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் உம்முடைய வல்லமை பாயட்டும் ஐயா. கர்த்தாவே, மருத்துவருடைய கரம் தொடுவதற்கு முன்பாக மகத்தான மருத்துவருடைய கரம் தொடட்டும். அந்த பிள்ளைக்கு நீ அதிக தேவையா இருக்கு. அந்த பிள்ளையை தொட்டு சுகப்படுத்தும். அந்த தாய் தகப்பனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை எடுத்து போடும். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிடும் ஐயா. உம்மால் ஆகும் 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 எல்லாம் ஆகும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே, என்னுடைய தீர்க்கதரிசியானவர் ஆண்டவரே மரிக்க நிலையில் இருந்த ஒரு பூனைக்கு அவர் ஜெபம் செய்தார். ஆண்டவரே, அது சுகம் பெற்றது. காரை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ஒரு நாயின் மீது ஏற்றப்பட்டு நாய் மரண தருவாயில் இருந்தது. அதை கொன்று விடலாம் என்று இருந்த பொழுது அந்த நாய்க்கு ஜெபித்து சுகத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, ஆத்துமாவே இல்லாத பூனைக்கும் நாய்க்கும் மரித்த அரை மணி நேரமான மீனுக்கும் ஜீவனை கொடுக்க கூடுமானால் ஆத்துமாவுள்ள அந்த சிறிய பூ நீர் அதிக தேவையாயிருக்கிறீர். அந்த பிள்ளையை கர்த்தத்தாமே நினைத்தருளும்படி செபிக்கிறோம். இட சகோதரி யோகபாத்தை நினைவு கூறுகிறோம். நீர் அதிக தேவையாயிருக்கிறீர். உம்முடைய மகத்தான வல்லமை அந்த சரீரத்தில் இறங்கட்டும். அந்த ஆத்மாவில் உம்முடைய தெய்வீக ஆவியை நிரப்பாண்டவர். எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீன சோர்வை எடுத்து போடும். எல்லா பிசாசின் வல்லமைகளை நிர்மலமாக்கும். அந்த குடும்பத்தை உம்முடைய திவ்ய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். சகோதரி பிரேமாக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சகோதரியை விடுவியும், சமாதானத்தை தாரும், வார்த்தைக்கு திருப்ப. ஆண்டவர் ஆண்டவரே, வேறு யாராவது தேவையுள்ளவர்கள் இருந்தால் அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க. என்னுடைய அருமையான தகப்பனார் யோபு ஆசீர்வாதத்துக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய படுக்கையை மாற்றும், பரிபூர்ண சுகத்தை தாரும். இது நிமித்தமாக ஏற்படுகிற எல்லா இன்னல்களை அந்த குடும்பத்திலிருந்து எடுத்து போடும். சமாதானமான சூழ்நிலை அளிக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆராதனைக்கு வர முடியாத மக்களுடைய இருதயங்களோடு இடைப்படும். வருகிற வாரத்திலே கர்த்தாவே கொண்டு வாரும். இந்த சிறிய ஐக்கியத்துக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா பொல்லாப்புகள், எல்லா விதமான புறங்கூடுதல்கள், எல்லா குற்றப்படுத்தல்கள், எங்கள் மீது கர்த்தாவே எரியப்படுகிற எல்லா கற்கள், எல்லா விதமான கர்த்தாவே சேறுகளை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மெய்யாகவே இவைகளை நாங்கள் கடந்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸை நாங்கள் கடந்து ஒரு ஆண்டவரே தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு ஆண்டவரே மக்களாக எங்கள் ஜீவங்களை நிரப்பும். ஒரு சபையினுடைய குணாலட்சணம் அந்த சபை விசுவாசிக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னீர். அந்த முழுமையான குணாலட்சணத்துக்குள்ளே நாங்கள் வரட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும் ஒவ்வொரு சகோதரிக்குள்ளும் அந்த மகத்தான பரிசுத்தாவின் நிறைவை முழுமையை அனுப்பும்படி செபிக்கிறோம். வாலிப பிள்ளையுடைய ஜீவியமெல்லாம் வார்த்தைக்கு திரும்பட்டும். ஒவ்வொருடைய இறுதியும் வார்த்தைக்கு திரும்பட்டும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்யுங்க. துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் எடுக்கிறோம். என்றென்றைக்கும் ஜீவிக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்தை ஆண்டவரே, என்னை இந்த இடத்திலிருந்து அப்பிரயோஜனமான என்னை இடத்திலிருந்து இழுத்து வெளியே தள்ளி மகத்தான நீர் எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். நாம் நின்ற வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். அது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 55 8 11 வசனங்கள். (862) பக்கம் பழைய ஏற்பாட்டில் 862 அதிலிருந்து நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள்.
பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியையும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்பது. வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் கூட்டுவாராக. நாம் உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. கடந்த வாரத்தில் நாம் ஒரு செய்தியை கேட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் அதை மீண்டுமாக மெடிடேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். த ப்ரிப்பேர்டு கிரவுண்டு, ஆயத்தம் பண்ணப்பட்ட நிலம், நல்ல நிலம். இயேசு கிறிஸ்து லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அவர் கூறினதான அந்த ஓமை, 4 டைப்ஸ் ஆஃப் சாயில், 4 கேட்டகரியான நிலங்களை குறித்து நாம் பார்த்தோம். என்னென்ன நிலங்க சொல்லுங்க? 4 நிலங்கள். வழி அருகே மூச்செடி, நல்ல நிலம். ஓகே, சண்டே ஸ்கூல் மாதிரி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. நம்ம இன்னமும் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஹல்லேலூயா. ஆமாங்க. ஓகே, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஸோ இப்போ இந்த 4 நிலங்களை குறித்து பார்த்தோம். இந்த 4வது நிலமான இந்த நிலத்தில் தான் அது பண்படுத்தப்பட்ட நிலமாக இருந்தது. அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்தில் இந்த வார்த்தையாகிய விதை விழும் பொழுது அதற்கான என்ன சொல்றதுன்னா, அந்த திறன், அது விளைவதற்கான சூழ்நிலை, இந்த அட்மாஸ்பியர், அந்த விதை நன்றாக வளர்வதற்கான அந்த மாய்ஸ்டர், ஈரப்பசை எல்லாமே இருந்தது. அப்பொழுதுதான் அது என்னவாச்சுன்னா பலனை கொண்டு வந்தது. ஸோ தண்ணீர் இல்லைன்னா அது நல்ல ஒரு நிலமாகவே அது இருக்காது. ஸோ தண்ணீராகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மழையாக இருக்கிறார். அவரே செடிக்கான ஒளியாக இருக்கிறார். நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னாருங்க. அவருடைய வார்த்தையே விதையாக இருக்குது. அவரே வார்த்தையாக இருக்கிறார். சரிங்களா? இதை பண்படுத்துகிறான தோட்டக்காரரா அவர் தான் இருக்கிறார். என்ன சொன்னாருங்க? என் பிதா தோட்டக்காரர் அவர் தான். விதைக்கிறவர் மனுஷகுமாரன், அதுவும் அவர் தான். அதுக்கப்புறம் என்னதுங்க? கிளை கழிக்கிறவரும் அவர் தான். மழையை அனுப்புகிற மழையை அவர் தான். மழையை போல வருகிறார், மழையாக அவர் தான் வருகிறாரு. அதுக்கப்புறமா அவரே ஒளியா இருக்கிறாரு. இதுல நாம என்ன போர்ஷன்னா, நாம் வெறுமனே நிலம்தான். அதனால எல்லா வேலைகளுமே அவரே செய்கிறாருங்க. அப்போ இங்க நாம் என்ன பார்க்குறோன்னா, இந்த எல்லா காரியத்தையும் அவர் செய்யும் பொழுது இன்னைக்கு நாம அந்த முழுமையான விளைச்சலை கொண்டு வரக்கூடிய நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு பரிசுத்தாவி அதுதான் அந்த மழையாக இருக்கிறது. அந்த பரிசுத்தாவினுடைய அனாயிண்டிங் நமக்குள்ள இல்லாத போது அப்போதுதான் நாம் காய்ந்து முள்ளாக மாறுகிறோம். எப்படி ஒரு இலை எப்படி ஒரு முள் உருவாகுதுன்னா, தண்ணீர் இல்லாத இலைகள் அதுவே சுருண்டு ரொம்ப ஸ்டிக்கியாக மாறிடும். சரிங்களா? அப்போ நமக்கு நிச்சயமாகவே ஈரப்பசையானது தேவையாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இந்த விஷயந்தான் இன்னைக்கு அநேக இடங்களில் இசம்ஸ், பலவிதமான கருத்துகள், பலவிதமான கோட்பாடுகள், இதெல்லாமே ஒரு சபைக்கு முள்ளான விஷயத்தை தான் கொண்டு வருகிறது. அதனால நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு நம்முடைய இருதயங்களை ஒப்புவிக்கும் பொழுதுதான் சரியான அறுவடையை நாம் கொண்டிருக்க முடியும். அறுவடை மட்டும்தான் அங்க எஜமானுடைய களஞ்சியத்துக்கு போகும். கட்டுகள்லாம் சுட்டரிக்கப்படுவதற்கு போகிறது. அப்போ இன்னைக்கு நமக்கு அதிகமான மழை தேவை. மழை அவராக தான் இருக்கிறார். அவர் தான் சூரியனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மழையாகவும் அருணோதயம் போலும் வருகிறார். பாடுறோம், பாரிரு அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரும். அவர் தான் அந்த சன், அவர் தான் அந்த ரெயின். ஸோ இன்னைக்கு அந்த ஹார்வெஸ்ட் சீசன்ல நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஒரு விசுவாசிக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நிச்சயமா தேவை. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, நம்முடைய சரீரமானது தண்ணீர்ல மூழ்கப்பட்டு வாட்டர் பேப்டிசம் எடுத்துறோம். இதோட நம்ம கடமை முடிஞ்சுதான் நம்ம நினைச்சுக்கிறோம். சொல்லுகிறார், ஒரு மனிதன் தண்ணீரினால ஞானஸ்தானம் மாத்திரம் எடுக்கும்போது, தண்ணீர்னால மாத்திரம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த ஞானஸ்தானம் அந்த மனிதனை ஒரு சபையினுடைய ஐக்கியத்தில் சேர்க்கிறது.
சரிங்களா? வெறும் வாட்டர் பேப்டிசம் ஒரு சர்ச்சினுடைய ஐக்கியத்துல தான் சேர்க்குது. அவன் பரிசுத்தாவினாலே தன்னுடைய ஆத்மாவில் அந்த ஞானஸ்தானத்தை பெறும்போது அதுதான் அவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறது. ஸோ நமக்கு என்ன தேவை? 2 பேப்டிசம் இருக்குது. அதாவது தண்ணீர்னால எடுக்கிறது, பரிசுத்தாவினாலே ஆத்மா எடுக்கிறது. நம்ம ஒரே பேப்டிசம் தான். ஸோ 2 போர்ஷன். தண்ணிலே எடுக்கணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொல்றார். அப்போ பாருங்க, இந்த பரிசுத்தாவி தான் மழையாக நீங்க மழையை அதிகமாக குடிச்சிக்கினே இருக்கணும். வேதம் வாசிக்கணும், செய்தி வாசிக்கணும், செய்தியை கேட்கணும், தியானிக்கணும், அதை குறித்த சிந்தையாகவே இருக்கணும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய இருதயத்தை தேவன் சமாதானத்தினால் நிரப்புவார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அந்த பரலோகத்தினுடைய திவ்ய சுபாவத்தை தேவன் உங்கள் இருதயத்தில் வைப்பார். அப்படிதான் இருந்தாங்க, அப்படிதான் யோபு இருந்தார். எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. எதனா யோபு தூஷித்தாரா? அவரால் தூஷிக்க முடியல. ஏன்னா பாருங்க, அப்போ கூட அவர் பிரைஸ் பண்ணார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வரும்போது நம்ம பின்வாங்கி போயிடுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாமே அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்போது ரொம்ப வர்ஷிப் பண்ணாங்க. எதனா ஒன்று குறைஞ்சதுன்னா உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மோசஸ் சரி கிடையாது, எப்போ பாரு இந்த வெறும் இந்த சுக்கா ரொட்டியை தான் தராரு, எண்ணெய் இல்லாத இந்த தராரு, இந்த மண்ணாவை தராரு, எங்களுக்கு ஒரு ஷவர்மா இல்லை, ஒரு பார்பிக் இல்லை, எங்களுக்கு ஒரு கிரில் இல்லை, அப்புறம் என்ன இல்லைங்க, எங்களுக்கு ஒரு தந்தூரி இல்லை. அதுதான் கேட்டாங்க. தேவனுக்கு அவ்வளோ கடுமையான கோபம் வந்தது. ஏன் தெரியுங்களா? இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த வனாந்திரம் தான் பிராமிஸ் நினைச்சிட்டாங்க. பிராமிஸ் என்பது கானான். த்ரூ பை தி வில்டர்னஸ், வனாந்திரத்தின் மூலமா நீ போய் நீ கானானுக்கு அடையணும். அதனால இந்த வனாந்திரத்தின் பாதையில எல்லாத்தையும் கொடுத்தாருங்க. இன்னைக்கு நாம இந்த போயினுக்குற இந்த யாத்திரை, இந்த பூமியில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை வனாந்திரம் தான். இதன் மூலமா போய் தான் நீ கானானை அடையணும். இதுலயே நம்ம நின்றுட்டு எனக்கு இதுவா இருக்குது அதுவா இருக்குது நம்ம நின்றுட்டோம்னா நாம சேரும் இடத்தை அடைய முடியாது. சரிங்களா? அதனால பாருங்க, அவங்க களஞ்சியத்துல முழுமையான மகசூல் வரும்போது களஞ்சியத்துக்கு போகுது, தானியம் போயிடுது. தானியம் களஞ்சியத்துக்கு போனோன்னு என்ன ஆகுதுங்க? அங்கேயும் ஒரு உடைக்கப்படுதல். கோதுமையை உடைக்கிறாங்க, மில்ல போட்டு அரைக்கிறாங்க, அரைச்சதுக்கு அப்புறம் அதை எண்ணெய் ஊற்றி பிசைகிறாங்க. என்ன பரிசுத்தாவி பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதை நெருப்புல சுடுறாங்க, ஹோலி கோஸ்ட் பேப்டிசம். அதுக்கப்புறமா அது என்ன ஆகுதுன்னா அது அப்பமா வெளியே வருது. அதுதான் கர்த்தர் சொன்னார், நானே ஜீவ அப்பம், என்ன புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப பாருங்க, இது எல்லாமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை, அதனால உங்களுக்கு உடைக்கப்படுறது உன்னை அழிக்கிறதுக்காக இல்லை. நமக்கு பிரச்சனை வரும்போது நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை 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 இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில உடைக்கப்படுதல் வரும்பொழுது தேவன் நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு உன்னை தள்ளுறாரு. யோபு அப்படியே சீமானாவே இருந்து எல்லாமே சகல சௌகரியங்களோடவே இருந்துன்னு 10 பிள்ளைங்களோட மனைவி ரொம்ப அவரை பிரைஸ் பண்ணினே இருந்துன்னு, எங்கள் வீட்டுக்கார மாதிரி ரொம்ப நல்லவர் யாருமே இல்லை, அவர் அப்படியே சொல்லினே இருந்திருந்தா யோபுவால் மேம்பட்ட காரியம் பார்த்துருக்கவே முடியாது. வேலைக்காரன் போயிட்டான், மனைவி போயிடுச்சு, பிள்ளைகள், மனைவி மட்டும் இருக்குது, பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க, ஆடு மாடுகள் போயிடுச்சு, ஆஸ்தி போயிடுச்சு, சரீரத்தில் சுகம் போயிடுச்சு, பலம் எல்லாமே வந்துடுச்சுங்க. பாருங்க, அவர் ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போயிட்டாருங்க. அவர் என்ன மாதிரியான நிலையில இருந்தாரோ இந்த வீழ்ச்சி சடீரென நிகழ்ந்தது. ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருந்தவருக்கு சடீரென ஒரு வீழ்ச்சி வந்தவனும் மிகவும் நொடுங்கி ஒடுக்கப்பட்டாரு. ஒரு அப்ரேஷன், ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறாரு. என்னங்க ஒரு விசுவாசி வாழ்க்கை இவ்வளோ மோசமாயிருச்சே அப்படின்னு நாம நினைச்சோம்னா அது கிடையாதுங்க. அங்கதான் ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்குது. அந்த நிலைக்கு யோபு வரலன்னா மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்ததையும், ஆபிரகாம் உயிர் தேர்ந்ததையும், ஆதாம் உயிர் தேர்ந்ததையும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர் தேர்ந்ததையும் பார்த்துருக்க முடியாது. அவங்க உயிர் தேர்ந்து அவங்க தியாபனி சரீரங்களோடு இருக்கும் பொழுது அந்த சரீரத்துல தானும் அங்க நிக்கிறத பார்த்துட்டாரு. பயங்கர சந்தோஷம். சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்ணுல என் கண்ணிலேயே நான் பார்க்கிறேன். இந்த மாம்சம் இந்த தோல் முதலானவை அழிந்து போனாலும் நான் என்னுடைய சொந்த ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன்.
இப்போ யோபு அப்படியே பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் என்னதான் ஆயிருக்கும் அவர் வாழ்க்கை? அவரு மேலான விஷயம் பார்க்க முடியாது. அக்கினி சூளைக்குள்ள போடலன்னா 3 பேர் என்ன பண்ணிருக்க முடியாதுங்க. 4வது நபரா மனுஷகுமாரனை பார்த்தே இருக்க முடியாது. பார்த்துருக்க முடியுமா? பார்த்துருக்க முடியாது. சிங்க கபில தூக்கி தானியேல போடலன்னா சொல்றாருங்க, சிங்கத்துக்கும் தானியலுக்கும் இடையே உருவின பட்டயத்தோடு அக்னிமயமான தூதன் வந்து நின்றாராம். தானியல் மட்டும் பார்த்துருக்கிறாரு. சிங்க கபிக்க போடல, என்னதான் ஆயிருக்கும். அவர் அப்படியே ஒரு ஸ்லேவரியாவே, ஒரு அடிமையாகவே அவர் ஒரு விசுவாசியா வாழ்ந்துருப்பாருங்க. அதனால நமக்கு நெருக்கடிகளும் உடைக்கப்படுதலுமே ஒரு மேலான கிறிஸ்துவ அனுபவத்தான் கொண்டு வரும். சில பேர் நெருக்கடிக்கு தாங்க மாட்டாங்க. வேதம் சொல்ற அவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். நெருக்கடி பிசாசு மூலமா வரலாம், குடும்பத்தின் மூலமா வரக்கூடாது. சரிங்களா? இப்ப நான் சொல்றேன், நெருக்கடி தான்பா உனக்கு தேவனை காண்பிக்கும். நான் கொடுக்குற உனக்கு நெருக்கடின்னு நம்மளே அம்மா பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளுக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும், குடும்பத்தாருக்கும் நாமளே நெருக்கடி கொடுக்கக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? ஓ மெசேஜ் இப்படி தான் இருக்குது போலக்குது, அதனால வந்து நானும் போயிட்டு எங்கள் ஹஸ்பண்டை திட்டுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி வெளிப்பாடு இல்லை. அதான் சொல்றார், பைத்தியக்காரி போல, பைத்தியன்னு சொல்ல. அதனால நெருக்கடிக்கு பரீட்சைக்கு நிற்கிறவங்களாம் நாம இருக்கிறோமா? எவ்வளோ பேர் பரீட்சைக்கு நிற்பீங்க? என்ன ஒடுக்கப்படுதல் வந்தாலும் அவருக்காக நான் வாழ்வேன். ஆமா, அவருடைய ஒடுக்கப்படுதல் எல்லாமே நன்மைக்காகத்தான். அல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த தொல்லைகள் எல்லாமே அவர் நமக்கு நன்மையாகத்தான் மாறுகிறது. அவர் தாமே அப்படிப்பட்டதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படிப்பட்டதான நெருக்கடிகளும் பொல்லாப்புகளையும் அவர் எதிர்கொண்ட பின்புதான் அவர் அந்த மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அவர் மகத்தான அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதனால என்ன ஒரு விதையா இருந்தாலும் அந்த விதைக்கு மழை தேவை. கலையே மழையை குடிக்குதுங்க. இன்னைக்கு நல்ல நிலத்துல விழுந்த மரங்க விதைகள் தான் வந்து மழையை குடிக்கிறது இல்லை. வேதம் வாசிக்கிறதுல, செய்தியை வாசிக்கிறதுல, இரவெல்லாம் பார்க்கறது, இரவெல்லாம் மொபைலில் பார்க்கறது, காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் லேட்டாக எழுந்துக்கிறது. உண்மையிலே தேவனுடைய பரிசுத்தாவை எவ்வளோ துக்கப்படுவார். இல்லாமலாம் இல்லை, இருக்கிறாங்க ஆட்கள். ஆனால் நமக்கு ஒன்றுன்னா உடனே வரணும், உடனே இம்மிடியட்டாக அந்த ஸ்பாட்டில் வந்து எனக்கு ஹீலிங் கிடைக்கணும். ஆமாம், சில நேரங்களில் நாம் எவ்வளவோ முரட்டாட்டம் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணே போகிறோமோ, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகின்னு போயினே இருக்கும். உண்மைங்க. நீ உடனே நீ திரும்புகிற மாதிரி இருந்தால் உனக்கு உடனே நடக்கும். இதுதான் தேவன் இப்படி தான் நமக்கு காரியங்களை வச்சிருக்கிறார். அதனால இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு இந்த மகத்தான காரியங்களை திரும்ப அளித்தலை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஓகே, நாம் தொடர்ந்து கவனிப்போம். நான் பார்க்கும்போது இன்னைக்கு நாம தான் தேவனுடைய அந்த விளைநிலமாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையானது விழும்பொழுது சரியான மகசூலை, சரியான விளைச்சலை கொண்டு வருகிற அந்த விளைநிலமாக நாம் தான் இருக்கிறோம். அவர் தான் நமக்காக தண்ணீர் பாய்ச்சுகிறார். அல்லேலூயா. நாம தான் அந்த அருமையான அந்த கனிகளை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் விதைக்கிறவர் மனுஷகுமாரனாக இருக்கிறார். அவரே மழையாக இருக்கிறார், வானத்திலிருந்து பொழிகிறார். பாருங்க, சத்ருதான் கோதுமைக்குள்ள களைகளை வந்து விதைக்கிறான். யார் களைகளை விதைக்கிறான்? சத்ரு விதைக்கிறான். ஆனா 2 அறுவடை இருக்குது. முதல் அறுவடை எல்லா களைகளையும் அறுத்து ஒன்னா கட்டுறாரு, செப்பரேஷன். அதுக்கு அடுத்தது களைகளை, தானியத்தை அறுத்து அவர் தாமே களஞ்சியத்தில் சேர்க்கிறார். அப்போ எல்லாமே விளையுது, களையும் விளையுது, மரமும் நல்ல கனிகளும் விளையுது. ஆனால் ஒரே அறுவடை கிடையாது, 2 அறுவடை. அல்லேலூயா. பயிர் வளர்ந்த போது களைகளும் காணப்படுகிறது. அந்த களைகளை தேவன் அக்கினிக்குட்படுத்தி தானியங்களை தம்முடைய களஞ்சியத்துக்கு அவர் எடுக்கிறார். அந்த களஞ்சியம் எஜமானுடைய, அந்த தானிய எஜமானுடைய களஞ்சியத்துக்கு செல்லுகிறது. இந்த களைகள் அநீதியான, பாருங்க, இது இந்த களைகளுடைய விஷயம் என்னன்னா, அந்த விதைகளுக்கு தானியத்துக்கு வருவதான மழை அநீதியா இது எடுத்துக்குது. முள்ளுள்ள இடங்கள், நிலங்கள்ல விழுந்த விதை என்ன ஆகுதுன்னா, அந்த முள் செடி எல்லா தண்ணியும் எடுத்துக்குது.
களைகளுக்கு அந்த களைகள் எல்லாத்தையும் குடிச்சிட்டு தானியத்தை வந்து அது தண்ணி வராமல் தடுத்துது. அதனால தான் அந்த களைகள் உள்ள நிலங்களில் விழுந்த விதைகள் விளைவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் களை எடுக்கப்படணும். உன்னுடைய நிலத்தில் களை எடுக்கப்படணும். களை எடுக்கப்பட்டாதான் நீ 100ஆன பலனை கொண்டு வர முடியும். இல்லை என்னை எதுவுமே திட்டக்கூடாது, என்னை எதுவுமே சொல்லக்கூடாது, நான் சொன்னால் கோச்சிக்குவேன், என்னை ஒன்று சொன்னால் நான் கோச்சிக்குவேன், என்னை எதுவுமே சொல்லக்கூடாது, என்னை எதுவுமே சொல்லாமல் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னா நாம் எஜமானுடைய களஞ்சியத்துக்கு போக மாட்டோம். ஒரு மரமானது விளையும் போது அதுக்கு கிளை கழிக்கப்படுதல் அவசியம். கிளை கழிக்கப்படுதல் அவசியம். சில இலைகளை வந்து கட் பண்ணுவாங்க, பார்த்தீங்களா? இலைகள்லாம் கட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கணும். ஏன்னா அது என்ன நோக்கத்துக்காக வந்ததோ அதை வந்து செய்வதற்காக நமக்கு சொல்லப்படுகிறது. ஓகே, ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7:19-23 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 7:19-23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். ஓகே, நாம இங்க பார்த்தோம்னா இவங்க யாருன்னா இவங்க தான் கலைகள். அதே மழை தாங்க, அவங்களும் விளையிறாங்க. விளைஞ்சி நல்லா பாருங்க, அநேக அவங்களும் காற்று வரும்போது அடிக்கிறாங்க, அவங்களும் வேர்பட்டுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் கடைசியில் வரும்போது களஞ்சியத்துக்கு வரும்போது நீ யாருன்னே தெரியாதுன்றார். இன்னைக்கு அதுதான் ஸ்தாபனங்களில், சபை ஸ்தாபனங்களில் பாருங்க, அந்நிய பாஷை தான் பரிசுத்த ஆவிக்கு அடையாளன்றாங்க. வேதாகமத்தில் அது ஒரு சான்று கூட கிடையாது. பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர், தேவன். வேதம் சொல்றது வரங்கள் ஒழிந்து போகும். வரங்கள் ஆனாலும் தீர்க்கதரிசனங்களாலும் ஒழிந்து போகும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. நான் சொல்லுகிற வார்த்தையே ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் ஆவி, அவர் தான் பரிசுத்த, அவர் ஒழியவே மாட்டார். ஆனா இந்த 9 வரங்கள்ல ஒன்றுதான் அன்னோன் டங், அந்நிய பாஷை, அது ஒழிந்து போடுன்னு வேதம் சொல்லுது. அவ இன்னைக்கு சபை ஸ்தாபனம் என்ன பண்றாங்க? அந்நிய பாஷை நீ பேசலன்னா நீ வந்துட்டு ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற நபர் இல்லை, பரிசுத்த ஆவி தான் அந்நிய பாஷைன்னு போதிக்கிறாங்க. சொல்றாரு, அந்நாளில் போயிட்டு அவங்க பாருங்க, இவங்க இந்த சொன்ன வசனத்துல இவங்க யாருமே இந்துக்கள் கிடையாது. இந்துக்கள் போயிட்டு இயேசு நாமத்தில் பேய் ஓட்டுவாங்க. முஸ்லீம்களா இவங்க ஜெயின்ஸும் கிடையாது, புத்திஸ்டும் கிடையாது, இவங்க கம்யூனிஸ்டும் கிடையாது. இவங்கெல்லாம் பியூர் ஸ்தாபன கிறிஸ்தவர்கள். ஆமா, நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு இயேசுவே சொல்றாருங்க. அந்நாள் அவங்க உங்களுக்கு தெரியாதுன்றாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு முரணா இருக்கிற காரியங்களை கிளை கழிக்கும் பொழுது அதுதான் விளைச்சலுக்கு வருகிறது. அல்லேலூயா. ஓகே, இப்போ நாம் வாசிச்ச இந்த வசனத்துல ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல ரொம்ப அற்புதமா சொல்லுது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு வெறுமனே திரும்பாமல் பூமியை நினைத்து, இங்கிலீஷ்ல ஹெவன்னு சொல்லப்படுது, வானன்னு சொல்லப்படல, நினைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படி, விதைக்கிறவனுக்கு அது ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அதே போலவே மழையை போலவே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் அந்த மழை என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். அல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் வேர்டு ஒரு மழையாக இங்கே இருக்கிறது. அப்போ என்ன சொல்றாருங்க? the rain coming like out of God's mouth, தேவனுடைய வாயிலிருந்து அது மழையை போல வருகிறது. அந்த மழையானது வரும்பொழுது என்ன செய்யுதுன்னா
பாருங்க, தேவன் யாருக்கெல்லாம் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த ஜீவனை இந்த மழையானது காட்சிக்கு கொண்டு வருது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுது. மழை வரும்போது தான் அதுக்கான ஜீவனானது வெளியே வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் அந்த ஸ்போக்கன் வேர்டு நிமித்தமாக அவர் என்ன நோக்கத்தை திட்டத்தை வைத்தாரோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸோ அந்த விதைகள் தான் உண்மையான சாட்சியை அந்த தானியங்கள் தான் கொண்டிருக்கிறது. ஸோ நாம் இன்னைக்கு ஒரு அறுப்பின் நேரத்தில், அறுவடை நேரத்தில் இருக்கிறோம். சரிங்களா? நாம் ஒரு அறுவடை நேரத்தில் இருக்கிறோம். நீங்களே தேவனுக்காக விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு பாருங்க, வேதம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அல்லேலூயா. நம்முடைய நிலங்கள்ல கண்ணீரோடு நாம் விதைக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயம், பாரு, இது ஒரு வசனம், இதை நம்ம ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்ம கண்ணீரோடு விதைக்கிறோம்னா நம்முடைய நிலங்களானது உடைக்கப்படுகிறது. நான் போன வாரம் சொன்னேங்க, ஒரு நிலமானது உடைக்கப்படணும். அது ஏர் விழும்பொழுது ஏர் கலப்பைகள் என்ன செய்யுதுன்னா கீழே இருக்கிற மண்ணை மேலே கொண்டு வருது, மேலே இருக்கிற மண்ணை கீழே தள்ளுது. அதில் இருக்கிறதான வேர்கள், வேர்பற்றுறதுக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது அங்கே ஒரு உடைக்கப்படுதல் உண்டாகிறது. ஆனால் அந்த உடைக்கப்படுதல் நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கும்பொழுது மழையாக அவர் வரும் வரைக்கும் காத்திருக்கணும். மழையாக அவர் வந்துட்டார்னா எல்லாமே நல்ல சூழ்நிலையாக மாறிடும். அல்லேலூயா. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக புறங்கூறுதல் உங்களை பற்றி வரும். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. கிரிட்டிசைஸ் நிச்சயமாக உங்களை குற்றப்படுத்தாமல் இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு விரோதமாக நிச்சயமாக பேசுவாங்க. நீங்கள் உடைக்கப்பட்ட நிலமா நல்ல ப்ரிப்பேர்டு கிரவுண்டாக இருப்பீர்கள் என்றால் உங்களை நிச்சயமாக புறங்கூறுவார்கள். கேட்குறீங்களா? நல்ல நிலமாக தான் உடைக்கப்படணும். உங்களை புறங்கூறுவார்கள், உங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தனிமையாக இருக்கிறன்னு சில நேரங்களில் தோணும். உனக்கு அழுக வேண்டிய சில நேரங்கள் வரும். ஆனால் மழையானது வரும்பொழுது அப்போதான் உனக்கு ஆனந்த களிப்பு மகிழ்ச்சியும் திரும்ப வரும். அல்லேலூயா. ஆமாங்க. அப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவீர்கள். அவர் தேவனுடைய நோக்கமா அந்த மழை வரும்பொழுது, அது விளைச்சலை கொண்டு வரும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு தேவனுடைய களஞ்சியத்துக்கு சமாதானமா போவீங்க. உங்களை குற்றம் சொல்லாம, உங்களை எதுவும் பேசாம, முன்னாலே நல்லா பேசுவாங்க, பின்னாலே நல்லா பேசுவாங்கன்றது ரொம்ப அரிதான காரியம். முன்னால நல்லா பேசிட்டு போன உடனே பின்னால தப்பா பேசுவாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டா கூட நீங்கள் ஜெபம் பண்ணின்னு போயினே இருக்கணும். ஏன்னா இயேசு என்ன சொன்னாருங்க, இல்லாததை உங்கள் மேல் பொய்யாய் சொல்லும் பொழுது மகிழ்ந்து களி கூறுங்கள், எனக்கே அப்படியே செய்தார்கள். அப்படி நீங்க செய்யும் போது உங்களுடைய பலன் மிகுதியா இருக்குன்னு சொன்னாருங்களா? நீங்க செய்யாத செஞ்சேன்னு சொல்லுவாங்க, நீங்க செஞ்ச நன்மையே செய்யலன்னு சொல்லுவாங்க. ப்ரிப்பேர்டு கிரவுண்டு, நல்ல நிலத்துக்கு இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா டிராக்டர் மேலே ஏற்றுவாங்க, மண்ணு மேலே மாடு மிதிக்கும், அப்படியே கலரினே இருப்பாங்க, பயங்கரமா உடைக்கப்படும். அதனால தான் தாவீது சொன்னார், நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தை தேவன் எப்போது நீ அழுதுனே தேவ சமூகத்தில் வந்தினா நீ வேணும்னு உன்னை முகத்தை திருப்பவே மாட்டாரு. அதெல்லாம் திருக்குறள் சொன்னாரு, ஈரமான கண்கள் இல்லாமல் செய்கிற அறிக்கையில எனக்கு நம்பிக்கை இல்லைன்னார். உன் கண்ணு நீ அறிக்கை செய்யற 1/2 மணி 1 மணி நேரம் அறிக்கை செஞ்சுனேக்கிற, ஈரமே ஆகல. திருக்குறள் சொல்றாருங்க, நீ ஈரம் இல்லாமல் செய்கிற கண்களோடு செய்கிற அறிக்கையில எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா உடஞ்சாதாங்க வெளியே வரும் தண்ணி. உண்மையா இல்லைங்களா? ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு அழுத்தம் உள்ள இருக்கும் பொழுதுதான் அது நமக்கு நிச்சயமாகவே அது வெளியே வருங்க. அப்போ பாருங்க, நீங்கள் மற்றவர்களால நீங்கள் அதிகமாக பரிகசிக்கப்படுவீர்கள், கிரிட்டிசைஸ் பண்ணப்படுவீர்கள், உங்களுடைய கண்களில் கண்ணீர் பெருகும். ஆனாலும் அந்த ஹார்வெஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு மகா களிப்பும் ஆனந்த சந்தோஷமும் உருவாகும். பாருங்க, அவரே மழையாக உங்கள் மேல் வர்றார், வேற யாரும் வர்றதில்லை. ஏன் உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னா மழையா அவர் தான் வராரு, உடைக்கிறவரும் அவர் தான். என் பிதா தோட்டக்காரர், அவர் தான் ஃபார்மர்.
அவர் தான் விவசாயி. மனுஷகுமார் தான் விதைக்கிறவர், அவர் தான் விவசாயி, அவர் தான் உடைக்கிறார், அவர் தான் விதைக்கிறாரு. மழையாவும் அவரே வரார். மழையா வரும்போது கலைகளும் சந்தோஷப்படும், ஆனா நம்முடைய சந்தோஷம் நித்திய சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த மழை நிமித்தமாக தேவன் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை அளிக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 80:8. சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து எதை? ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா கர்த்தர் தாவீது சொல்றாருங்க, நீ எகிப்திலிருந்து திராட்சை கொடியை எடுத்து கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நட்டீர், கானான்ல நட்டீர் அப்படின்னு சொல்றாருங்க. ஓகே, திரும்ப சொல்லுகிறார், டேவிட் said you picked up your wine out of Egypt and you brought it out and planted in a good place. இவங்கெல்லாம் எகிப்துல நடப்பட்டிருந்தாங்க. நட வேண்டிய திராட்சை கொடியை எங்கு நடுவது அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். 1959 வருஷம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி நட வேண்டிய திராட்சை கொடியை எங்கே நடுவது அப்படின்ற செய்தி திருக்கதரிசி பிரசங்கித்திருக்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க, நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, யூ பிக்ட் அப் யுவர் வைன் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் அண்ட் யூ brought it out and planted it in a good place. நல்ல நேரத்தில் விதைச்சாரு. தட் வாஸ் இஸ்ரேல், அவர்கள் இஸ்ரவேலர்கள். காட்ஸ் பீப்புள் தட் வாஸ் இன் ஈஜிப்ட், அவர்கள் தான் எகிப்தில் இருந்தாங்க. அவர்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்து இஸ்ரேல்ல நட்டார் அவரு. தேவர் குட் வைன், அவங்க நல்ல நிலம்தான், அவங்க நல்ல கொடி தான். தேவர் காட்ஸ் சூசன், அவர்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். பட் இஃப் எ குட் வைன் இஸ் இன் செட் இன் எ குட் கிரவுண்ட் இட் வில் நாட் பிரிங் ஃபோர்த் குட் ஃப்ரூட்ஸ். ஒரு நல்ல விதை ஒரு தவறான நிலத்தில் அது நடப்படும் என்றால் அது ஒருபோதும் நல்ல கனியை கொண்டு வராதுன்றார். அவங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், சரிங்களா? நல்ல கொடிகள் தான். அவங்க எல்லாமே எகிப்து விளைஞ்சிருந்தாங்க. அது ஒரு ஆவிக்குரிய மீனிங்ல பேசுறாருங்க. ஒருவருமே அங்கிருந்து புடுங்கின்னு வராரு. மோசஸை புடுங்குறாரு, கோராவை புடுங்குறாரு, தாத்தானை புடுங்குறாரு, அம்ராமை புடுங்குறாரு, யோகபத்தை புடுங்குறாரு, மோசே, மிரியம், ஜாஷுவா, காலப் எல்லாரையும் புடுங்கின்னு வராரு. எல்லாமே காட் சூஸ் அண்ட் பிளான்டட். இவங்களை நட்டது அங்கதான். இங்கிருந்து எடுத்துன்னு வந்து என்ன சொல்றது, அங்கிருந்து இடமாற்றம் செய்கிறார், கொண்டு வந்து இவங்களை நடுகிறாரு. ஆனா திரும்ப சொல்றாரு, பட் இஃப் யூ தேவர் குட் வைன், அவங்க நல்ல கொடிங்க தான். தேவர் காட் சூசன், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். பட் இஃப் எ குட் வைன் இஸ்ன்ட் செட் இன் எ குட் கிரவுண்ட், ஒரு நல்ல செடியானது அது நல்ல நிலத்திலே அது நடப்படவில்லை எனில் இட் வில் நாட் பிரிங் ஃபோர்த் குட் ஃப்ரூட்ஸ். அது என்ன பண்ணாது? நல்ல கனிகளை, பழங்களை அது கொடுக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் த வைன் இஸ் பிளான்டட். அது எந்த இடத்துல அது நடப்படுகிறதோ அதை பொறுத்து தான் அது கனிகள் கொண்டு வரப்படும் சொல்லுகிறாருங்க. பாருங்க, will determinate the results of a crop. அது எந்த விளைநிலமோ அந்த விளைநிலம் தான் அதனுடைய நல்ல பலன்களை தீர்மானிக்கின்றார். So God picked up Israel out of barren ground. அவர்களை பாருங்க, தேவன் தாமே அவர்களை ஒரு கனி இல்லாத இடங்கள்ல இருந்து கொண்டு வந்து நல்ல கொடிகளை அவர்கள் நட்டாருங்க. அவங்க எல்லாமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனா இங்க வரும்போது அந்த நிலங்கள் நல்ல நிலமா இல்லை. ஹல்லேலூயா. சில விதைகள் கற்பாறையில் விழுந்துருச்சு, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்துருச்சு, சில விதைகள் வழி அருகே விழுந்துருச்சு. மோசஸ் அழுகுறாரு. ஜனங்கள்லாம் மோசஸ்க்கு ரொம்ப முரட்டாட்டம் பண்றாங்க. மோசஸ் அழுகுறாரு, ஆண்டவரே என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களால கிளை கழிக்கவே முடியல, கிளை கழிக்க முடியல, களை பிடுங்க முடியல, சுத்தம் செய்ய முடியல. தேவன் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. மோசஸ் அவங்க ரொம்ப முறுமுறுக்கிறாங்க.
வார்த்தைக்கு ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. அதுலேயே அதே வசனத்தில் இப்போ 80வது சங்கீதத்தில் 13 16 வாசிங்க. காட்டு பன்றி, இப்ப நட்ட அந்த செடியை காற்று பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியினுடைய மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனை திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடி விசாரத்துல 16 வாசிச்சிங்களா? பார்த்தீங்களா? கடைசியில் என்ன ஆச்சுங்க? அது அக்கினினால் சுடப்பட்டு வெட்டுண்டம் போயிடுச்சு. அவருடைய பயத்தினால என்ன ஆயிட்டாங்க? அவங்க அழிந்து போயிட்டாங்க. அதைத்தான் சொன்னாருங்க. அவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது அவர் அப்பத்தை பற்றி பேசுகிறாருங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய பிதாக்கள்லாம் மன்னாவை புசித்தார்கள், வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள், மன்னாவை புசித்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அவர்கள் மன்னாவை புசித்தும் 6:49 நினைக்கிறேன், அவர்கள் மன்னாவை புசித்தும், யோவான்ல மன்னாவை புசித்தும் மரித்து போனார்கள். திருக்கதரிசி அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை சொல்லுகிறார். டெத் இஸ் எட்டர்னல் செப்பரேஷன். மரணம் என்பது நித்திய பிரிவினை. நல்லங்க அங்க எகிப்துல இருந்தாங்க கொண்டு வந்தாரு. அவன் நல்ல செடி தான், அவங்க வேர் பட்டல, உள்ள தள்ளி தள்ளி பார்க்குறாங்க, பாறை வருது, வே சைடில் நடைபாதை மண்ணெல்லாம் டைட் ஆகுது, வேர் பட்டல. சில பேர் போய் கோராக்கு தாத்தான் அபிராமெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முட்செடியில் விழுந்துடுறாங்க, அந்த கலைகள் ஆயிடுறாங்க இவங்கெல்லாம். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க இயேசு கிறிஸ்து அவர்கள் இயேசு மரித்தார்கள் சொல்லல, அவர் சொன்னார்னா மரிச்சான் தான். லாசரு கேட்கும் போது என்ன சொன்னாருங்க? நித்திரையா இருக்கிறான், நித்திரையாகிறன்னு எழுப்பலாம். யவீரனுடைய மகளை குறித்து சொல்லும் என்ன சொன்னாருங்க? நித்திரையா இருக்கிறா, மரித்த பரிசுத்தவான்கள் நித்திரையா இருக்கிறார்கள் சொன்னாருங்க. நித்திரையா இருக்கிறாங்க, நித்திரையில எழுப்பலாம். மரணம் என்பது பிசாசுனால வந்தது. அவங்க பாருங்க, அவங்க நித்தியமா தேவனை விட்டு செப்பரேஷன் ஆயிட்டாங்க. ஆனா செடி நல்ல செடி தான், ஏன்னா விதைச்சவர் தேவன். மழை நல்ல மழை தான், நிலம் நல்ல நிலம் இல்லைன்னா இருதயம் தான் நிலம். இவங்களுக்கு நல்ல நிலமே இல்லை, இஸ்ரவேல் மக்களுக்கு நல்ல இருதயம் இல்லை. அவங்க பாருங்க திரும்ப வரவே இல்லை, அவங்க அழிந்து போனவங்க திரும்பி வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு மோசஸ் நல்ல நிலமா இருந்தாரு, மோசஸ் திரும்ப வந்தாரு, மருவ மலையில வந்தாருங்களா, நல்ல நிலம், அவர் திரும்ப வந்தாரு. ஆக்சுவலா அவரை கானானுக்கே போக மாட்டேன்னு சொன்னார் ஆண்டவர். ஓஹோ, மோசஸ் கானானுக்கே போக மாட்டான்னு நினைச்சாங்க. ஆனா மருவ மலையில எந்த கானானுக்கு போக மாட்டேன்னாரோ அந்த கானானுக்கு வேறொரு பாடியில அப்படியே பேசுறாரு, ரொம்ப கேஷுவலா பேதுரு. ஆண்டவரே மோசேக்கு இன்னுமா இப்பதான் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி பேசுறாரு பேதுரு. இயேசு கிறிஸ்துக்கு முன்னால 1500 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் மோசஸ். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால 800 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர் தான் எலியா. எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசஸ்க்கு ஒரு கூடாரமும் நமக்கு ஒரு கூடாரம் போட்டலாம். இவங்கெல்லாம் டைம் டிராவல் பண்ணி வந்துக்கிறாங்க, நித்தியத்திலேருந்து வந்துக்கிறாங்க. எங்க வந்துக்கிறாங்க? எட்டர்னல். ஏன்னா இங்க பூமியிலேருந்து வர முடியாது, டைம் டிராவல் பண்ணி வந்துக்கிறாங்க. காலங்களை எல்லாம் கடந்து பார்த்தீங்களா, அவங்க மோசஸ் திரும்ப வந்தாருங்க. நாம எல்லாம் போன பிறகு திரும்பவும் மோசஸ் வர போறாரு. ஆனா இந்த வனாந்திரத்துல மரித்தவர்கள் நித்தியமா மரிச்சிட்டாங்க, மரித்தார்கள். அவங்க நித்தியத்துக்கு வரவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால பாருங்க, ஏன்னா அவங்களுக்கு உடைக்கப்படுதல், மோசஸுடைய வார்த்தையை கேட்கல, திருக்கதரிசியுடைய வார்த்தை அவங்க கேட்கல. அவர்கள் பாருங்க உடைக்கப்படுதல், அவங்களுக்கு பிரச்சனைகளை அவங்களால எதிர்கொள்ள முடியல. அவங்க வெறுமனே சந்தோஷங்கள்ல மட்டும்தான் மகிழ்ச்சியா இருந்தாங்க. மண்ணா வரும்போது ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓ மண்ணா 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 சந்தோஷம் குதிக்கிறாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும். செங்கடலை பொழந்த உடனே பயங்கரமா துதிக்கிறாங்க.
அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கணும். அவங்களுக்கு குறைவே ஏற்படக்கூடாது. குறைவு ஏற்பட்டுச்சு, நான் ஜெபமே பண்ண மாட்டேன். வயிறு வலி வந்தது, ஜெபம் பண்ணுவேன். முதுகு வலி வந்தது, ஜெபம் பண்ண மாட்டேன். பல்லு வலி வந்து ஜெபம் பண்ண மாட்டேன். எனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு அப்போ தான் வர்ஷிப் பண்ணுவேன். அது நல்ல நிலைமை கிடையாது. உடைக்கப்படும் போது தான், அல்லேலூயா, நீ நல்லா இருக்கும் போது தேவனை துதிக்கணும். ஸோ இவங்களுக்கு என்னன்னா பாருங்க, இவங்களால நெருக்கடி நேரத்தில் இன்னைக்கு நிறைய பேர் டெஸ்ட் ட்ரையலில் நிற்கிறதுல நெருக்கடி வரும்போது எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனால் உங்களுக்குள்ள தேவன் அவருடைய விதை விதைத்து நீங்கள் பண்படுத்தப்பட்ட ப்ரிப்பேர்டு கிரவுண்டாக இருந்தீங்கன்னா என்ன வந்தாலும் நான் நம்புவேன். யார் போனாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். என்ன வந்தாலும் நான் நம்புவேங்க. இந்த சர்ச்சிலேயே ஒரே ஒரு ஆள் தான் பரலோகத்துக்கு போவேன்னு கேப்ரியல் சொன்னார்னா, இவ்வளோ மாங்குன்னு பிரசங்கம் பண்ணுறாரு, ஆண்டவரே அவர் மேலே இரக்கமாயிரும், நான் போயிடுவேன். என் பக்கத்தில் இவங்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, நான் போவேன். அந்த அளவுக்கு ஃபெய்த் உனக்கு இருக்கணும். அதுதாங்க ஜென்யூன் ஃபெய்த்து. ஒரே ஒருத்தர் தானா பாஸ்டர். அப்போ பாஸ்டர் ஒய்ஃப், அவங்க பசங்க, அப்போ இந்த பிரதர் அந்த இவ்வளோ நல்லாக்குறாரு இவரு. நான் தான் போவேன், நான் மட்டும் தான் போவேன். நான் போகலன்னா ராப்சரே கம்ப்ளீஷன் ஆகாது. நான் வரும்போதே இங்கே பிரைட் மெட்டீரியலாக ராப்சர் கேண்டிடேட்டை தான் வந்திருக்கிறேன். என்ன இல்லாமல் ராப்சர் கம்ப்ளீஷன் ஆகாதுன்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். அது வரணும்னா உங்களுக்கு ரொம்ப உடைக்கப்படுதல் அவசியமாக இருக்கிறது. தேவன் அவருடைய வார்த்தையை தான் விதைச்சாரு. அல்லேலூயா. பாருங்க, அந்த இருதயங்களில் அது விதைக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, அந்த அவங்க கிட்ட மோசஸ் கிட்ட சொல்லும்போது, நான் கீழே இறங்கி வந்தேன், நானே உன்னை அனுப்புகிறேன், நானே உன்னை எனக்கு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன், நீ தான் என்னுடைய தீர்க்கதரிசி, இதெல்லாம் சொன்னாருங்க. ஆனால் மோசேயுடைய வார்த்தையை கேட்கும்போது அவங்க தொடர்ந்து முறுமுறுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த வாக்குத்தத்தத்தினுடைய அந்த விதையை தேவன் விதைச்சாருங்க. ஆனால் இஸ்ரவேல் நல்ல நிலங்களா இல்லை, அவங்களுக்கு நல்ல இருதயமே இல்லை. செங்கடல் ஓப்பன் ஆகுது, பயங்கரமா வர்ஷிப் பண்றாங்க அப்படின்றாரு ஒருத்தர், எப்படின்ட்டு அப்படின்றாரு. ஜான் ஜெபராஜ் எல்லாம் பண்றாரு பாருங்க, உதிக்கிறாங்க, பாடுறாங்க, துதிக்கிறாங்க, அப்படியே அனாயிண்டிங் ஆகுறாங்க, பயங்கர வர்ஷிப். அவங்களுக்கு மண்ணா வருது, பயங்கரமா வர்ஷிப் பண்றாங்க, அதிகமா துதிக்கிறாங்க, அதிகமா எகுறாங்க, அதிகமா குதிக்கிறாங்க. மற்ற எல்லாரும் காட்டும் நான் எவ்வளவு குதிக்கிறேன்னு குதிக்கிறாங்க. ரொம்ப நல்லதுதான். ஆசீர்வாதங்கள் பொழியும் பொழுது அதிகமா நடனம் ஆடுறாங்க, பயங்கர டான்ஸ் ஆடுறாங்க, அப்படி என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா நடனத்தையும் போடுறாங்க. அப்படியே ஸ்டெப்பு போட்டுனே போன்றாரு ஒருத்தர். அவரு தான் போட்டாங்க, முன்னால் இப்படி ஒரு போடு அப்படி ஒரு போட்டு டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஒவ்வொரு விஷயம் நன்மையை பெறும்போது நல்லுணர்வு பெறுறாங்க. ஆனா பிரச்சனை உருவாகும் பொழுது, மோசஸ் எகிப்துல கல்றலன்னா இங்க கொண்டு வந்துட்டேன், சூப்பர் கல்றாங்குது, அங்க செமிட்ரி பக்கா கல்றாங்க இருக்குது. எப்படி பேசுறாங்க பத்தியா? தேவன் அடிமைத்தனத்துல இருந்து உன்னை சுயாதீனமாக சுதந்திர வீதத்துக்காக தேவன் கானானுக்கு திருப்புறாரு. மோசஸ் அவ்வளோ நக்கல் அடிக்கிறாங்க. அது சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம மொழியில நீங்க எடுத்து பாருங்க. போயிட்டு ஒரு பிரச்சனை வருது, தண்ணி இல்லை கேட்குறாங்க. மோசஸ், என்ன தண்ணி இல்லை மோசஸ்? அப்படி கேட்கல, நான் எகிப்துல கல்றன்னா எங்களை இங்கே கொண்டு வந்துட்டேன், எகிப்துல சூப்பர் கல்றகுது, மம்மி எல்லாம் இருக்குது அங்கே, மம்மீஸை விடவா கல்ற வைக்கிறதுக்கு போகுது, புரியுதுங்களா? அதை விடவா கல்ற எங்க இருக்கு போகுது. நான் மோசஸ் இந்த மாதிரி பண்ணிட்டியா? எப்படி இருந்திருக்கும் ஒரு தீர்க்கதரிசியுடைய உணர்வுகள்? மேக ஸ்தம்பம் கூட இருக்குது, அக்னி ஸ்தம்பம் கூட இருக்குது, மண்ணா விழுது, ஆசாரியர் கூட இருக்கிறாரு, கண்மலை இருக்குது, தண்ணி எல்லாமே இருக்குது, மகத்தான இயற்கைக்கு மேம்பட்ட நிலங்களை பார்க்குறாங்க. ஆனாலும் என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன நெருக்கடி வந்துச்சுன்னா போராடி தள்ளி புலம்பி தள்ளுறாங்க. பிரச்சனை வரும்போது தேவனை துதிங்க, நெருக்கடி வரும்போது தேவனை துதிங்க. அவர் நன்மைக்கு மட்டும்தான் தேவன். அவங்களுக்கு என்னன்னா வெறும் இந்த மாம்சத்துக்குரிய தேவைகள்ல மட்டும்தாங்கிறாங்க. அதுக்கு விரோதமா என்ன வந்துச்சுன்னா பொல்லாததை பேசுறாங்க. தேவனுடைய வார்த்தையை மலைக்கு மேலே போயிட்டு, சினாய் மலையில போயிட்டு அந்த மலையிலேருந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து இவங்களுடைய சுதந்திர வீதங்களை பெறுவதற்கான
நிலைகளை குறித்து மோசஸ் பேச கீழே வராரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய விருப்பம் வேற ஒன்று இருக்குது. பொன் கன்றுக்குட்டிகளை செஞ்சு பயங்கரமா வர்ஷிப்ல இருக்கிறாங்க. ரிவைவல் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங், ஆவிக்குரிய காரியங்களை கேட்பதற்கு இவங்களுக்கு விருப்பமே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் மாம்சீகமான மண்டலங்களில் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ள செல்ல. ஒரு மனிதன் ஆவின் பரிமாணங்களுக்குள்ளே செல்லும்பொழுது தான் அவனுக்கு நெருக்கடிகளும் பொல்லாப்பும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவனை கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல ஒரு மோல்டாக்கி தரும். அல்லேலூயா. ஆமாங்க, அவங்களுக்கு வார்த்தை, ஆவிக்குரிய அந்த ஆத்மாவிற்கு தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் மாம்சத்துக்கான இந்த சரீரத்துக்கு காடையும் மண்ணாவும் அதிக தேவையாயிருச்சு. ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை தாங்க ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது ஆத்மாவுக்கானது. இவங்க அந்த ஆத்மா ஆகாரத்தை குறித்து யோசிக்கவே இல்லை. ஃபுல்லாக ஃபிசிக்கல் மைண்டு. இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், எதுவும் வீட்டில் தேவன் ஒரு ஆகாரத்தை கொடுக்குறாரு, சாப்பிட்றதே கிடையாது. சிக்கன் எல்லாம் சண்டை, மட்டன் எல்லாம் சண்டை, பீஃப் எல்லாம் சண்டை, மீன் எல்லாம் சண்டை. எதுனா ஒன்று ஜபம் பண்ணிட்டு சாப்பிடணுமேன்றதே கிடையாது. இது என்னன்னா மாம்சீக இச்சை, ஆகாரத்துக்குரிய இச்சை. இதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. உனக்கு எப்போதுமே மட்டன் பிரியாணியே இருக்காது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்கிற போல உனக்கு ஆகாரத்தில் மேடு பள்ளம் இருக்கும். உனக்கு எதை கர்த்தர் உன் தட்டில் வைக்கிறாரு, ஜெபம் பண்ணி சந்தோஷமா சாப்பிடு. சாம்பார், தக்காளி சட்னி, கார குழம்பெல்லாம் வச்சுட்டா வீட்டில் 2வது ஃபேமிலியை. இல்லைலாம் நினைக்காதீங்க, யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் தேவன் இன்னைக்கு இதை தான்ப்பா எனக்கு கொடுத்தாரு. இந்த ஆகாரம் இல்லாமல் எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆகாரத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே என்னை போஷித்தீரு, என்னை நினைவு கூர்ந்தீர. சாப்பிடணும்னு எண்ணம் இருக்குது, சாப்பிட முடியல. உனக்கு சாப்பிடணுன்ற எண்ணத்தை வச்சிருக்காரு கர்த்தர். சாப்பிட்றவனுக்கு ஜீரணம் ஆக மாட்டேங்குது. உனக்கு ஜீரணத்தை தேவன் நல்லா வச்சிருக்கிறாரு. எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும். பாருங்க, the flesh lust, அது இந்த சரீரத்தை குறித்து தானே ஒரு இச்சையா இருக்குது. அதனால என்ன பண்ணாரு, உனக்கு இதுதானே தேவை, அதையே கொடுத்துட்டாரு. நீ எதை விரும்புறியோ தேவன் அதை கொடுத்துருவாரு. கொடுக்காம விட்டாரா? நிறுத்தவே இல்லை, காடையை கொடுத்தார். வேதம் சொல்லுது, அவர்கள் காடைகளை தின்று பல்லேருந்து அந்த இறைச்சி போகிறதுக்குள்ள எல்லாரையும் காலி பண்ணிட்டார். ஏன்னா உன்னை வனாந்தரத்தில் உன்னை என்டர்டைன் பண்ணுறதுக்காக கூட்டின்னு வரல, இந்த வழியா நீ போகிற. இன்னைக்கு அதாங்க நினச்சேன், உன்னை அழைச்சதே இந்த மொபைலில் ஒரு நாளைக்கெல்லாம் பார்த்துக்கின்னு, இதில் இதை பண்ணிக்கின்னு, இதில் சந்தோஷப்பட்டுக்கின்னு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அது இல்லவே இல்லை. நாம் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு பிறந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தில் போய் சேருவதற்கு இதெல்லாம் உன்னை சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அதை மெயினாக விட்டுட்டு இதுலேயே பிடிச்சின்னு இருந்தீங்கன்னா விட்டாருங்களா? அவங்களுக்கு எல்லாம் காடு, மோசஸுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. பார்த்தாரு, ஃபுல்லாக காடை இறக்கிட்டார். எல்லாம் போயிட்டு எல்லாம் குனிஞ்சு பயங்கர மும்முரமாக வேலை செய்கிறாங்க. எல்லாம் பொறுக்குறாங்க, எல்லாம் பொறிக்கா. நீ ஃபுல்லாக பாளையம் ஃபுல்லாகவே பயங்கர ரொம்ப வறுவல் வாசனை வருது. கடுமையாக சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சு பல்லுலேருந்து எடுக்கிறதுக்குள்ளவே எல்லாரும் என்கவுண்டரில் போட்டார். ஏன் தெரியுங்களா? இந்த மனுஷ சரீரத்தை நிரப்புவது மட்டும் தேவனுடைய நோக்கம் இல்லை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்தி ஆக்குவதுதான் நோக்கம். அதனால இதுவே உன்னை சந்திப்பார், இதை விடவே மாட்டார். உன்னை அடுத்த வேலை ஆகிறத கையாந்த விட மாட்டார், உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். ஆனால் நீ உன்னை செட் பண்ணி எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் வேணும்னும் போது அது தேவனை வனாந்திரத்தில் கோபமூட்டின காரியமாக இருந்தது. அல்லேலூயா. ஆமாங்க, அவங்களுக்கு காடை வந்த ஒன்று அப்படியே ரோல் ஆகுறாங்க, தரையில் ஜம்ப் பண்ணுறாங்க, குதிக்கிறாங்க. பெந்தகோஸ்து ஸ்தாபனம் இன்னைக்கு அதுதான் பந்து. காடை விழுந்த உடனே அப்படியே சுற்றுறாங்க, ஹே அப்படின்றாங்க, இப்படியே சினிமா அப்படியே மொத்தமாக வந்துடுச்சு. எல்லாம் துதிக்கிறாங்க. எல்லாம் 2 பேர் மிஞ்சினால் 3 பேர் தான் அந்நிய பாஷை பேசணும். வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய வார்த்தை கொடுத்த சிந்தையை மாற்ற மாட்டார். நீ எந்த ரெவரண்டானாரு, முதல் மனுஷன் ஒரு வார்த்தையை மாத்தினதுக்கே ஏத்துக்கலாங்க. ஏதை நினைத்து விட்ட துரத்தி விட்டாருங்க. இன்னைக்கு நீ மாத்தினா விட்டுருவாரா உன்னை கர்த்தரு? 2 பேர் மிஞ்சினா 3 பேர், அது 3 பேர் விட 1 by 1 தான் பேசணும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வேதத்தோடு உன்னை கூட்டாத, இந்த வேதத்தோடு உன்னை குறைக்காத. இதோடு நீ கூட்டினா எல்லா சாபத்தையும் கூட்டுவாரு சொன்னாருங்களா? தேவனுடைய வார்த்தை தான் அது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்தம் அங்கே போய் அந்நிய பாஷை நம்ம இந்த அம்மா பேசி நீ பேசுனா
துன்மார்க்க ஜீவின்னு பார்ப்பாங்க. அவர் பேசி நீங்க பேசுனா ஐயோ நம்ம மத்தியில் ஒரு துன்மார்க்கம். இதனால என்ன படுதுன்னா, இது துன்மார்க்கம் நம்ம நினைக்க கூடாதுன்னு ஏதாவது ஒன்று கத்துறது, ஃபுல்லா ரோல் ஆகுது, ஜம்ப் ஆகுது, குதிக்கிறது, ஒன்று கத்துறாங்க. ஸோ அந்நிய பாஷை குறித்து தானே ஒரு உண்மையான விளக்கை உங்களுக்கு தெரியல. தேவன் பாருங்க, ஏதோ பரிகாசத்துக்காக இதை வைக்கல. அல்லேலூயா. அவங்க மைண்ட்ல என்னெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் டினாமினேஷன் பண்ணு, அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்க. ஒருத்தர் வராரு, எக்காலம், ஒரு சென்னையில் ஒரு மீட்டிங் இருந்து பெரிய எக்காலத்தை எடுத்து வந்து எக்காலம் ஊதுக்கணும், எக்காலம் ஊதுற எல்லாம் மேடல் எக்காலம் ஊதுறாங்க. இது இல்லை எக்காலம். பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ. ஒருத்தர் சாவி செஞ்சு எடுத்துறாரு, இதுதான் பரலோகத்தின் திறவுகோள், 1 lakh, இதை வாங்கி நீ வீட்டில் வச்சுன்னா உன்னுடைய வீடு ஆசை. எல்லாரும் போய் 1 lakh கொடுத்து வாங்குறாங்க. சில பேர் பர்சனல் லோனை போட்டு 1 lakh வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்டோட கட்டுறாங்க. மைண்ட்ல என்ன தோணுதோ. சீஷான்னு ஒரு திட்டம் எங்க சொன்னாரு, அதுவே ஏதோ வடமொழி வார்த்தை மாதிரி இது. சீஷா எங்க இவன் மைண்ட்ல என்ன தோன்றதெல்லாம் செய்யறான். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையே இல்லை. ஒரு போதகர் என்ன பண்றாரு, சென்னை ஆவடியில அவர் என்ன பண்றாருன்னா, நாம் சாலமோனை போல ஒரு பெரிய மண்டபம் கட்டணும், பெரிய சர்ச்சை கட்டாரு. ஆனா சாலமோன் மண்டபத்தை குறித்து சேவான் எழுதும்போது, தேவன் கைகளில் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் செய்யார். இந்த கூடாரத்துல தேவன் இல்லைங்க, இந்த கூடாரத்துல இருக்கிறாரு. நாம இங்க இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இங்க இருக்குது. எவ்வளவு தெளிவா வார்த்தை இருக்குது. இன்னும் எத்தனை வருஷமா தான் நீ 30-40 வருஷம் கழிஞ்சு நீ இன்னும் ப்ரீகேஜி ஸ்டூடெண்டா இருப்ப. சரிங்களா? பாருங்க, தேவனுடைய வார்த்தை அவ்வளவு தெளிவா இருக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய மனுஷீக ரெவலேஷன்ஸை பேசுறாங்க, மனுஷீகமான வெளிப்பாடுகள். ஆவிக்குரியது ஒண்ணுமே இல்லை. அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து வேதத்துல இல்லாத அன்ஸ்கிரிப்சுரல் வேர்ட்ஸ், வேதத்துல இல்லாத, வேதம் சொல்லாத சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில 20ஆம் நூற்றாண்டின் மோசே மத்தியில வந்து தேவனோடு பேசி தேவனோடு பாருங்க சொல்றாருங்க, தேவனை முகமுகமா பார்த்தாருங்க. நம்முடைய தீர்க்கதரிசி முகமுகமா பார்த்தாரு. அவர் சொல்றாரு, ஒரு சிறு மனிதனாக அவர் ஒல்லியான தேகம் கொண்டு இப்படியாக அவர் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் அவர் என்ன பண்ணேன், அவர் கூப்பிடலாமா, இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே அவர் என்னை திரும்பி பார்த்தார். அவர் திரும்பி பார்த்த பொழுது அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதன் பிறகு எனக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. அவருடைய முகத்தை யாராலும் வரையவே முடியாது சொன்னாருங்களா. தேவனை முகமுகமா பார்த்தவரு. கேப்ரியல் அவர் தங்கியிருந்த அறைக்கு வராருங்க. என்னங்க கதை விடுறீங்கன்னு இவங்க நினைக்கலாம். தானியலுக்கு வந்தார் இல்லைங்களா, தானியலை பார்க்க வந்தாருங்க. சொல்றாருங்க, தானியலை தொட்டு நீ ஜெபிக்கும் போதே பரலோகத்துல ஆர்டர் வந்துச்சுப்பான்றாரு. அம்ராம பார்க்க வராரு. மரியாள் இந்த போல உங்களை போல ஒருத்தர் அவங்க தண்ணி எடுக்க போகும்போது காலையில் அப்பியர் ஆகுறாரு. காலையில ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளேன்னு சொன்னாருங்க. அந்த கேப்ரியல் தான் நம்மளோட தீர்க்கதரிசி இந்த ஹோட்டலுக்கு வந்தாரு. ஹோட்டல் ஓனருக்கே தெரிஞ்சிருக்காது. கேப்ரியல் வராருங்க. எங்க நிக்கிறாருன்னு சொல்றாரு, வாஷ் பேஷன் கிட்ட அப்படி நிக்கிறாராம். எவ்வளோ ரியாலிட்டி! இதை விட வேற என்ன தெளிவு வேணும்? நம்ம என்ன எதுனா வேதத்துல இல்லாத பேசுறோமா, நம்முடைய சொந்த கற்பனைகளை பேசுறோமா, நாமளா எதனா நினைச்சு பேசுறோமா? அப்ப பாருங்க, இன்னைக்கு தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அவங்களை சரி செய்யும் பொழுது அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள அவங்களுடைய இருதயம் இல்லை. அதுதான் நடந்தது. அவங்க ப்ரிப்பேர் கிரவுண்ட் ஆகல. பாருங்க, மோசஸ் பார்த்தாரு, அந்த எல்லா நிலங்களும் கற்பாறையில விழுந்துக்குது, வழி அருகே விழுந்துக்குது, வேறே பட்டல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோன்னா கொஞ்சம் அழுவுறது, அதுக்கப்புறம் திருப்பி எப்போதும் போகலாம். இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவுக்காக நாம் வேறுபற்றி நாம் ஜீவிக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, இவ்வளவு நிலங்க, இவ்வளவு விதைகள் எங்கெங்கே விழுந்தோம். அப்ப அங்க ப்ரிப்பேர் கிரவுண்டே இல்லையா அப்படின்னா நிச்சயமா இருக்குது. 2 நிலம் தான் ப்ரிப்பேர்டு கிரவுண்டா இருந்தது. ஒன்னு யோசுவா, இன்னொன்று காலேப். இருந்தாங்களா? ஆமாங்க. துர்ச்செய்தியை கொண்டு வராங்க. நாம போய் கானானை சுதந்தரிப்போன்னு சொல்லும் போது எல்லாரும் சொல்றாங்க, இவனுங்க துர்ச்செய்தியை கொண்டு வரானுங்க, இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்க ராட்சதர்ல போலகிறாங்க, நம்ம வெட்டுக்கிளிகளை போலன்னு எல்லாரும் சொல்றாங்க.
யோசுவாவும் காலேபும் எழுந்து இல்லை நாம நிச்சயமா தேசத்தை சுதந்திரிக்க முடியும்னு சொல்லும்போது அதை நிராகரிக்கிறாங்க, அதை மறுக்கிறாங்க. துர்ச்செய்தி, கல்லெல்லாம் எடுக்க அடிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வாக்கு தத்தத்தின் பேர்ல தங்களுடைய சிந்தையை வைத்து அதை உறுதியோடு காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த சரியான நிலத்துல அந்த விதை விழுந்தது. பாருங்க, தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதைகளை முளைப்பிக்க கடவுது. சரியான விதை, தேவனுடைய விதை, அது என்ன கொண்டு வருமோ அதை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தது. ஏன்னா தேவன் எதை சொன்னாரோ அதை விசுவாசிக்க கூடியவர். உங்களை ராப்சர்ல கொண்டு போன அவர் சொன்னார்னா அவர் அதை விசுவாசிப்பார். நான் ராப்சர்ல போன நீங்க விசுவாசிக்கணும். யாரோ போவாங்க புதர், நான் போவேன்னு தான் தெரிலன்னும் போது அது உங்களுக்கு சரியான ஃபெய்த் இல்லை. நான் மட்டும்தான் போவேன், அதுதான் நல்ல நிலத்தினுடைய அறிக்கையாக இருக்குது. பாருங்க, இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க ப்ரீஷியஸ் ஃப்ரூட் நல்ல பாருங்க 100 விளைஞ்சவங்க. மோசஸ் காட்சியை விட்டு போயிட்டாரு. ஒரு நேரத்தில் வெளிச்சம் தேவை அவங்களுக்கு. என்ன பண்ணாரு யோசுவானா ஒரு பெரிய, அவர் வந்து வேற்று கிரக வாசியெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற சகோதரர்களை போல ஒரு ஒருத்தர் தான், சரிங்களா? அவருக்கு வெளிச்சம் தேவை. அவர் என்ன பண்ணா, சூரியனே ஆயன் மேலும் சந்திரனே கிபியன் மேலும் தரித்து நில்லுன்ட்டார். அப்படியே நின்றுச்சிங்க. யாருன்னா நிறுத்த முடியுமா? பண்படுத்தப்பட்ட நிலத்துல விதை விழுந்தா அது நிச்சயமா இயற்கையை அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டிருக்கும். ஏன்னா இன்னைக்கு தேவன் அதற்காகத்தான் நம்மளை அழைச்சார், அதற்காகத்தான் நம்மளை தேவன் இன்னைக்கு கொண்டு வந்தார், அதற்காகத்தான் இந்த ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல என்ன நடந்ததோ அதை நம்முடைய வாயிலிருந்து அந்த ஸ்போக்கன் வேர்டை நீ மேனிஃபெஸ்ட் கொண்டு வரணும், பேசி காட்சிக்கு அதை கொண்டு வரணும். அதுக்காக தான் தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்க விசுவாசிக்கிறத உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய சபையாரோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய சுற்று வட்டாரமோ அதை நிராகரிக்கலாம். ஆனா அந்த கும்பல நீ ஒரு யோசுவாவா இருப்பியானா, நீ ஒரு காலேபா இருப்பியானா, உன்னை தேவன் அழைத்த நோக்கத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். இந்த மெசேஜை நான் விசுவாசிக்கும் போது யாருமே என் கூட பேசல. எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும். உங்களை எல்லாரும் நிராகரிச்சிருப்பாங்க, நீ தனித்து விடப்பட்டிருப்ப, உன்னை எல்லாரும் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா நல்ல நிலம் எப்போதுமே உடைக்கப்படுதலுக்கு அப்புறம் தான் ஒரு சரியான ஃப்ரூட்டை கொண்டு வரும். பாருங்க, யோசுவாவும் காலேபும் அவங்க ஸ்பெஷலா மழை எதுவுமே பெறல. இவங்க எல்லாருக்கும் வந்த மண்ணாவை தான் அவங்க சாப்பிட்டாங்க. இவங்க எல்லாரும் மேலே இருந்த அதே அக்னி ஸ்தம்பம் தான் அவங்களோட இருந்தது. இவங்க எல்லாருக்கும் இருந்த அதே மேக ஸ்தம்பம் தான் அவங்களுக்கும் இருந்தது. இவங்களுக்கு எல்லாருக்கும் இருந்த அதே ஆசாரியன் ஆரோன் தான் அவங்களுக்கும் இருந்தாரு. அதே ஆசாரி கூடாரத்துக்குள்ள தான் இவங்களும் போனாங்க. அங்க என்னெல்லாம் நடந்தது எல்லாமே இவங்களும் அங்கே தாங்க இருந்தாங்க. இவங்களுக்கு ஒன்றுமோ அவங்களுக்கு வந்து சாதா தோசை, இவங்களுக்கு மசாலா தோசைலாம் இல்லை, எல்லாருக்கும் அதே மண்ணா தான். பட் நிலம் பண்படுத்தப்பட்டது. எல்லாருமே இந்த செய்தியில தான் இருக்கிறோம். யார் பண்படுத்தப்பட்ட நிலமோ, யார் ப்ரிப்பேர்டு கிரவுண்டோ, யார் உடைக்கப்படுகிறார்களோ, யார் தேவனை தன்னை முற்றிலுமாய் கிளை கழிக்க ஒப்பு கொடுக்கிறார்களோ அங்க 100 பலன் வரும். இந்த இருவருமே அந்த முழுமையான ஹார்வெஸ்டுக்குள்ள போனோம். அவங்க தான் கானானுக்குள்ள போனாங்க. இஸ்ரேல்ல இருந்து எகிப்துல இருந்து கிளம்பின அந்த 20 லட்சம் பேர்ல அந்த கிளம்பி வந்த ஜனங்கள்ல இவர்கள் 2 பேர் தான் உள்ள போனாங்க. 10 லட்சத்தில் 1. இன்னைக்கு முழு உலகத்துல 500 பேரோ 700 பேரோ போவாங்கன்னா நான் போவேன். அவர் வருவாரா எனக்கு தெரியலங்க. அவர் வரணும்னு தான் நான் ஜெபம் பண்றேன். ஆனா ஒரே ஒருத்தருக்கு தான் காலிங்கன்னா நான் மட்டும்தான். அது அவரு மோடிஜி விசுவாசிக்கிறாருங்க. 140 கோடி ஜனங்க இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் சிஎம்னு அவர் விசுவாசிக்கிறாரு, பிஎம்னு பிரைம் மினிஸ்டர்னு. உண்மையா இல்லைங்களா? நான் தான் பிரைம் மினிஸ்டர்னு அவர் விசுவாசிக்கிறாரு. அவர் ஆயிடுறாரு. நம்ம போய் சொல்றோமா, நம்ம 140 கோடி ஜனத்துல நீ மட்டும் எப்படி ஆவ? அவரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஆக்கினார். அவரு 140 கோடியில ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனா நம்ம ஏன் அந்த 500-700 பேர் நம்ம ஏன் ஒருத்தர் ஆக முடியாது? நான் மட்டும்தான் ஆவேன். அவர் சொல்றாரு, நான் சாதாரண ஆள் இல்லை, நான் பரமாத்மா ஏதோ ஒன்று சொல்றாரு, நான் மனித பிறப்பே இல்லைன்றாரு. உண்மையில மனித பிறப்பு நாம தான் இல்லை, நமக்குள்ள தேவனுடைய ஜீவ அணு இருக்குது.
the gene of God, the zoe நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது. அவருடைய சொந்த அணுவை தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார். நாம உண்மையிலே பார்த்தோன்னா நாம தான் தேவனுடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த ஒரு பதவிக்காக என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க அவரு. ஆனா உண்மையிலே நாம தான் அது. பிரைம் மினிஸ்டர்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க நீங்க போயிட்டீங்கன்னா மழையில நினையலாம், எவ்வளவு பனில அண்டார்டிக்லாம் நீங்க இருக்கலாம். தியாஃபனி பாடிக்கு ஒண்ணுமே கோல்டு ஆகாது, சளி பிடிக்காது. சூரியனை போய் நீங்க அப்படியே தோல் மேல சூரியன் மேல கையை போட்டுன்னு இருக்கலாம், பாடி ஒண்ணுமே ஆகாது. அந்த மாதிரி ஸ்பெஷல் பாடி அது. அந்த மாதிரியான ஒரு சரீரத்துக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அங்கே யோசுவாவும் காலேபும் அங்கதாமே பண்படுத்தப்பட்ட நிலைகளா இருந்தார்கள். சரியான நிலத்துல அது விழுந்தது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. பாருங்க, சவுலும் தாவீதும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே தேவனுடைய நிலம்தான். ரெண்டு பேருமே நிலம்தான். ரெண்டு பேருக்குள்ள தேவனுடைய வார்த்தை விழுந்தது. ரெண்டு பேர் மேலேயும் சாமுவேல் மழையை கொண்டு வராரு, அபிஷேக மழையை. சரியா இல்லைங்களா? ரெண்டு பேருமே தேவன் தான் சூஸ் பண்ணாரு. ரெண்டு பேர் மேலுமே தீர்க்கதரிசி போயிட்டு அபிஷேக மழையை ரெண்டு பேர் மேலேயும் கொண்டு போய் தைல கொம்பு வைக்கிறாரு. ரெண்டு பேர் மேலேயும் வைக்கிறாரு. ரெண்டு பேருமே நிலங்களா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா சவுலுடைய நிலத்தில் விழுந்த விதை பரிபூர்ணத்துக்கு வரவில்லை. பாருங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒப்புரவாகிறார். அப்படியா கொஞ்சம் அப்படி ஆயிடுறங்க, இப்படி ஆயிடுறங்க. நீ இப்போ அந்த அமலேக்கியருடைய அந்த இதில் எதுவுமே எடுக்காதன்னு கொஞ்சம் ஒப்புரவாயிடுறாரு. நல்லா அருமையாகுதுங்க, ஃபேட்டாகுதுங்க இந்த ஆடு, இதில் பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எண்ணம். ஆண்டவருக்கும் ரெண்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், பலி கொடுத்துடலாம். நான் ஏன் எனக்கு எடுத்தேன், ஆண்டவரே உமுக்குதான் ஆண்டவர் எடுத்தேன். என்ன சொன்னார், நீ தொடவே வேணான்ட்டாரு. அதான் திருச்சில பாசிங் பக்ஸ். ஏன் செஞ்ச, தெரியாமல் செஞ்சுட்டு ஆண்டவரே, நான் தெரிஞ்சு செஞ்சுட்டு அதோட முடிஞ்சுது. இல்லை ஆண்டவரே உமக்கு தான் ஆண்டவரே பலி கொடுன்னு, எனக்கு இல்லை உமக்கு தான். காம்ப்ரமைஸ் ஆகுது. சரிங்களா? பாருங்க, அவங்க பர்ஃபெக்ஷனுக்கே வர முடியல. பாப்புலாரிட்டி ஆகணும்னு நினைச்சாரு, எல்லாரும் தன்னை புகழணும்னு நினைச்சாரு. தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு முழுமையான கீழ்ப்படிதல இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா, தேவன் சவுலை புறக்கணிச்சிட்டார். புறக்கணிச்சதுக்கு அப்புறம் உடனே சாமுவேல் ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணுகிறார். ஆண்டவர், நான் அபிஷேகம் பண்ண, நீ புறக்கணிச்சிட்டு, அவரை என்ன புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு துக்கப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, how long will thou mourn for Saul? எவ்வளவு நாள் நீ அவனுக்காக துக்கப்பட்டு கொண்டிருப்ப? உன்னுடைய தைல குப்பியை, உன்னுடைய அபிஷேக தைலத்தை, எண்ணெயை எடுத்துக்கொண்டு நீ அந்த ஜெஸ்ஸினுடைய வீட்டுக்கு போ, ஈசாயினுடைய வீட்டுக்கு போ. அங்க நான் ஒருவரில் ஈசாயின் குமாரனை என்னுடைய ராஜாவாக தெரிந்து கொண்டேன்றார். உடனே ரெண்டாவது தைல கொம்பை எடுத்துன்னு போறாரு. அங்க போனா நிலங்களா வருது. முதல் நிலம் வருது, அது பார்த்துன்னா வழி அருகிற நிலம். ஏற்கனவே இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இதுல விதைக்க கூடாது. அடுத்து வருது, அது முள்ளுள்ள இடங்கள்ல, முள்ளுள்ள நிலம், களை இருக்கிற நிலம். அதுக்கு அடுத்து ஒரு நிலம் வருது, அது கற்பாறையான நிலம். எல்லா நிலத்தையும் ரெஃப்யூஸ் பண்றாரு. ஆண்டவர் வேணும், நல்ல நிலத்துல விழணும். நல்ல நிலத்துல விதை விழும்போது அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருப்பான். நல்ல நிலத்துல விதை விழும்போது அதுதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற நிலமா இருக்கும். என்ன தவறு செஞ்சாலும் அவன் தேவனத்துல ஒத்துக்கொள்வான். அதுதாங்க நல்ல நிலம். அவர் சொல்றாரு, ஒருத்தனுக்கு 500 ஆடு இருந்தது. அந்த 500 ஆடு அவ்வளோ ஆடுக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே ஒரு ஆடு வச்சிருந்தான். அந்த ஒரு ஆடு, ஒருத்தர் கேட்டார், எப்படி நீங்கள் தாவீதுக்கு 500 மனைவி இருக்குது, வேதத்தில் காட்ட முடியுமா? வேதத்தில் காட்ட முடியாது, ஒரு கதை ஒன்று இருக்குது. நாத்தான் சொன்னார், ஒருவனுக்கு 500 ஆடு இருந்தது, 500 மனைவி இருந்தது. அந்த வீட்டுக்கு விருந்தாளி வரும்போது அந்த 500 ஆடு விட்டுட்டு பக்கத்தில் உரியான்றவன் ஒரே ஒரு ஆட்டை வளர்த்துருந்தான், தன் பிள்ளையை போல பார்த்து கொண்டு இருந்தான். அந்த ஆட்டை அடிச்சு பிரியாணி பண்ணிட்டான்னு சொன்னாரு. அது சொன்ன உடனே அவன் உடனே சட்டையெல்லாம் கீழ்ச்சிக்கிறான். உணர்த்தப்படுதல், உடைக்கப்படுதல், அதுதான் வார்த்தையை சரியா பிளேஸ் பண்ணதுக்கான லேண்டு.
சொல்றாங்க, ராஜா நீ இஸ்ரவேலுக்கே ராஜா, என்ன நீ அநியாயத்துக்கு இவ்வளோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற, எங்களுக்கெல்லாம் வெக்கமாகுது, நாங்க பண்ணா குற்றமா நீ பண்ண, நீ வா நீ இதெல்லாம் சரி செஞ்சுக்கோ. விட்டவே இல்லை, அழுகுறான், தால் சாம்பலை போட்டுக்கிறான். தன்னுடைய தவறை தவறு என்று ஒப்புக்கொள்வதாங்க சரியான கிறிஸ்தவன். எல்லாத்தையும் தூக்கி இவங்க மேல போடுறது, இவரு சரியில்லை, அவரு சரியில்லை, இவங்க சரியா தான் நான் இருந்திருப்பேன், நான் எப்படிதான். அது நல்ல நிலைமை கிடையாது, அது தேவனுக்கு பிரியமான இருதயமாவே இருக்காது. பிரதர் நான் செஞ்சிட்டேன் பிரதர், நான் தெரிஞ்சு செஞ்சனோ தெரியாம செஞ்சனோ, என்னுடைய தப்பு தான் பிரதர், அப்படி நீ அறிக்கை செய்ய, தேவனுடைய அபிஷேகம் மேல வல்லமையா வரும். அதுதாங்க நல்ல நிலைமை. எந்த ஒரு அவர் நொண்டி சாக்கமே சொன்னாருங்களா, நோ லேம் எக்ஸ்கியூஸ். என்ன சொல்லப்பட்டதோ உடனே சொல்றாரு. பாருங்க, அன்னைக்கு ராத்திரியே தேவன் எவ்வளோ பெரிய இறக்கம் செய்யறாரு அவருக்கு. ஆமாங்க, பாருங்க, அவர் ஒரு ப்ரிப்பேர்டு கிரவுண்டா இருந்தாரு. அந்த இடத்துல தான் தேவனுடைய வார்த்தை மிக சரியாக விதைக்கப்படுவதற்கான ஒரு நிலமா இருந்தது. அந்த மனுஷன் தான் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான மனுஷனா வந்தான். எசபேல் எலியாவை கொல்றதுக்கு ஆள் போட்டு தேடி நிற்கிறான். அவர் போய் சூரச்செடியின் கீழே படுத்துக்கின்னு அழுகுறாரு, ஆண்டவரே நான் உமக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன், இந்த எசபேல் எல்லாரையும் கொல்றதுக்கு தேடுறான், நான் ஒரே ஒரு ஆள் தான் நல்ல நிலம், நான் மட்டும்தான் மீந்து இருக்கிறேன், என்னையும் இவங்க புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு எலியா ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ மட்டும் நல்ல நிலம் இல்லப்பா, பாகாலுக்கு முழங்கால் படியில்லாத வேற 7000 நிலம் இருக்குது. தீர்க்கதரிசிக்கே தெரியாது. அந்த 7000 நிலத்துல நான் ஒரு நிலம், நீங்க எல்லாம் ஒரு நிலம். ஆமா, எல்லாருமே திரும்பிட்டாங்க. எல்லாருமே பாருங்க, கற்பா தேவனுடைய வார்த்தை போல எலியாவுடைய வார்த்தை ரிஜெக்ட் பண்றாங்க. எல்லாமே கற்பாறை நிலமா, முள்ளுல நிலமா, வழி அருக விழுந்த நிலமா மாறிடுச்சு. அவர் நினைக்கிறார் தீர்க்கதரிசியா நான் ஒரு ஆள் தான் நினைக்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நோ 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 நோ, எலியா அவருக்கு பாகாலுக்கு முழங்கால் படிடாத வேற 7000 பேர் இருக்கிறாங்க. 7000 நல்ல நிலம், ப்ரிப்பேர்டு கிரவுண்டுக்குது. அவனை நீ என்னதான் போட்டாலும் அவன் ஏத்துக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு தேவன் அப்படியான ஒரு நிலையை தான் வச்சிருக்காருங்க. எரேமியா நாட்கள்ல எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது எல்லாமே அங்க வேதாகம் முழுவதும் சொல்லினே போலாம். இது ஒண்ணே சொல்லி முடிச்சிடுறாங்க. எரேமியா நாட்கள்ல தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது எரேமியா தீர்க்க தரிசனத்தை பார்த்து ஜனங்கள்லாம் ரொம்ப கிளர்ச்சி எழுப்பிட்டாங்க. நாங்க தேவனுடைய ஜனம், நாங்க அடிமையா இருப்போமா, என்ன மேன் பேசுற நீ, நாங்க தேவனுடைய சுதந்திர வீதம், நாங்க சுயாதீனர், இப்படியெல்லாம் கூட நீ பேசுவியா, நாங்க அடிமைப்படுவோமா, எங்களை பிடிப்பாங்களா? ஒரு வசனத்தை வாசிங்க, எரேமியா 38:6. இது சொன்னதுனால எரேமியா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. எரேமியா 38:6. அப்போது அவர்கள் எரேமியாவை பிடித்து காவற் சாலையின் முற்றத்திலிருந்து ஒரு துறவுல ஒரு பள்ளத்துல தூக்கி போட்டுறாங்க. யார? ஒரு துறவுல ஒரு பள்ளத்துல போட்டுறாங்க இவர் சொன்ன ப்ராபசினால. அடுத்தது இப்போ கயிறை கட்டி உள்ள இறங்குறாங்க. முடிஞ்சிச்சுங்களா? தண்ணீரே இல்லாத கிணத்துல இறக்கி விட்டாங்க. ஒலையாகுது, சேராகுது, சாதாரண விஷயம் இல்லைங்க. எரேமியா எங்க அழுத்துறாங்க? தண்ணீர் இல்லாத ஒரு கிணத்துல உலையான சேருக்குது. என்ன நீ எங்களை போய் இஸ்ரவேல் தேவனுடைய யெகோவா ஜனங்களை போயிட்டு நாங்க பரலோகம் போக மாட்டோன்ற, எங்களை ஸ்தாபனன்ற, எங்களை என்னென்னமோ சொல்ற, எங்க ஐயாவை மரியாதை இல்லாம பேசுற, உனக்கு இரா வைக்கிறன்ட்டு எரேமியா களத்துல இறக்கிட்டாங்க. தண்ணீர் இல்லாத கிணத்துல இறக்கிட்டாங்க எரேமியாவை. எல்லாரும் எரேமியாவை புறக்கணிச்சாங்க. அல்லேலூயா. ஆனா எரேமியாவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நிலங்கள் இருந்ததா? நிச்சயமா இருந்ததுங்க. பாபிலோன்ல பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நல்லா இருக்குது. சொல்றாங்க, நாங்க அவரை தவிர யாரையும் தொழுது கொள்ள மாட்டோம். எங்களுக்கு ஏற்கனவே எரேமியா சொல்லியிருக்கிறாரு. நல்ல நிலம் அக்கினி சூளையில போடுறாங்க, போட்டா போடு. இவர் என்ன பண்ணாரு? தானியேல் என்ன பண்ணாருங்க? சிறையிருப்புல போயிட்டு எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறார். 9ஆம் அதிகாரம் தானியேல்ல
எரேமியாவின் புஸ்தகத்தை, தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து நாட்களின் தொகையை அறிந்து கொள்றார். இன்னைக்கு எத்தனை பேர் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க? எத்தனை வாலிப பிள்ளைங்க வாசிக்கிறீங்க? எவ்வளோ அப்டேஷன் பண்ணுறீங்க? எவ்வளோ ஃபோனை மேலுக்கு மேலே ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க? ஒரு புஸ்தகம் வாசிக்கிறீங்களா? யாரா இருக்கிறீங்களா? கடந்த 3 வருஷத்துல ஒரு புஸ்தகம், இந்த வருஷத்துல ஒரு புஸ்தகத்தை படிச்சு யாரா இருக்கிறீங்களா? ஏன் இது என்ன சீப்பானதா? தேவனுடைய வார்த்தை நமக்கு அவ்வளோ சீப்பாயிடுச்சிங்களா? இது நீ பார்க்கிற, நீ படிக்கிற இந்த மொபைல் எல்லாமே உன்னை தேவனுக்கு தூரமாக்கும். நீ இதனோடு தொடர்பு கொண்டால் உன்னை இது தேவனோடு நெருக்கமாக்கும், ஐக்கியமாக்கும். ஆனா இதை நீ செய்யறதே இல்லை. இதனுடைய விஷயம் இன்னைக்கு தெரியாது. இதனுடைய அருமை இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தையினுடைய அருமை இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. ஒரு நேரம் வரும், அது அருமையை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது அப்போது காலம் தாமதமாயிருக்கும். நிறைய பேருக்கு தான் பிரச்சனை. அதனுடைய அருமை தெரியும் பொழுது ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாங்க? ஐயோ, எங்க வீட்டு வாசல்லே இருந்தான் லாசர். எவ்வளோ சொன்னா மெசேஜ் கேட்கவே இல்லை. ஒரு சின்ன சான்ஸ் கூட நான் லாசரோட பேசிக்கிறேன். இல்லப்பா, நீங்கள் நானும் வர முடியாது. நமக்குள்ள ஒரு பெரிய பிரீச் இருக்குது, ஒரு பெரிய பிளவு, இடைவெளி இருக்குது, வர முடியாது. அதனால்தான் சொன்னார், உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருப்பாயனா நலமா இருக்கும். எதுவும் சமாதானத்துக்கானது. இந்த மொபைலா, இந்த ஆண்ட்ராய்டு போனா, இந்த ஜிபியா, இந்த என்னது ஜிபி டேட்டா, என்ன பைட்ஸ், அது ஜிகாபைட். ஆமா, ஜிகாபைட்ஸ். 1 ஜிகாபைட், 1.5 ஜிகாபைட், 2 ஜிகாபைட் உன் வாழ்க்கை பரலோகத்துக்கு கொண்டு போமா? ஜிகாபைட்னே தெரியாம அதுல ஃபுல்லா ஊடுருவி அப்படியே பெனட்ரேட் ஆயிட்டுக்கிறாங்க உள்ள. ஆண்டவர் சொன்னா, உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தா அது நலமா இருக்கும். ஒரு நாள் தீத்துராயம் வருவான். வந்தானா? நிச்சயமா வந்தான். அதனால ப்ரிப்பேர்டு கிரவுண்ட் மட்டும்தான் உடைக்க. தேவனுடைய வார்த்தை உன்னை உடைக்க நீ ஒப்பு கொடுத்தனா, யூ ஆர் த ப்ரிப்பேர்டு கிரவுண்ட். இவருக்கு என்ன வேலை? இவருக்கு எப்போ பாரு என்னையே திட்டினுக்கிறாருப்பா. தேவன் உங்களை நேசிக்கிறாரு. உன்னை காட்டிலும் நீ ஒண்ணுமே இல்லை. உன்னை காட்டிலும் 10,000 மடங்கு கீழ்த்தரமான கேடுகட்ட ஜீவத்தை ஜீவிச்சுக்கிறான் வெளியே. அவர் தொடரதே கிடையாது. உன்னை சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னை டச் பண்றாருன்னா அவர் உன்னை நேசிக்கிறாரு. உன்னை பரிபூர்ணப்படுத்த நினைக்கிறாரு. உன்னை மோல்டு பண்ண நினைக்கிறாரு. அவருடைய ராஜ்யத்தில் நீ எப்போதும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நீ பாரு, நீ வேசியின் பிள்ளை அல்ல, நீ தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி. உன்னை அவரு ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறாரு. அதனால தான் அவரே விதைய அனுப்புறாரு, அவரே மழையா வராரு, அவரே தோட்டக்கார ஹஸ்பண்ட் மேன் அவரே இருக்கிறாரு. விளைச்செல்லாம் அவருக்கே போயிடுது. எஜமான் யார் நமக்கு? எல்லாமே அவரு. நிலம் மட்டும்தாங்க நாம, லேண்டு மட்டும்தான் நாம. விதை அவர் தான், விளைய செய்கிறவர் அவர் தான். நான் நட்டேன், அப்போலோ தண்ணீர் பாய்ச்சி நான் விளைய செய்தது. என்ன சொன்னாருங்க பவுல்? நான் நட்டேன், அப்போலோ தண்ணீர் பாய்ச்சி நான் விளைய செய்தது கர்த்தர். விதை அவர் தான், விதைக்கிறவரும் அவர் தான், மழையும் அவர் தான், வெளிச்சமும் அவர் தான், விளைய செய்கிறவரும் அவர் தான், மகசூலும் அவர் தான், அறுக்கிறவரும் அவர் தான். அவர் தான் ஆள் அனுப்புறாரு. களஞ்சியத்துக்குள்ள வருதான், அவருடைய களஞ்சியத்துல நம்ம போறோம். எல்லாமே அவரு தாங்க. நாம் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய ரட்சிப்புக்கோ மீட்புக்கோ எதுவுமே நம்ம பண்ணல, எல்லாமே அவர் தான். அவரை சார்ந்திருந்தா சூப்பரா போயிடலாம் பரலோகத்துக்கு. அவரை சார்ந்திருந்தா அற்புதமான வாழ்க்கை வாழலாம். கிறிஸ்து இல்லாம நீ எவ்வளோ பெரிய அம்பானி, அதானி, அந்த மோடி, இந்த மோடி, நிறவு மோடி, எந்த மோடியா இருந்தாலும் ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே கதறினான். கேட்பாரு, கொஞ்சோண்டு எங்களுக்கு கொஞ்சம் இன்டர்நெட் வைஃபை கனெக்ட் பண்ணுங்க. வைஃபை கம்பெனி ஓனர் சொல்ல, கொஞ்சம் வைஃபை கனெக்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற அந்த பாஸ்டர், அந்த பிலிவர் எங்கள் வீட்டு பக்கத்துல அவரோட பேசிக்கிறேன். இங்க வைஃபையே கிடையாது. அதனால ப்ரிப்பேர்டு கிரவுண்டாக தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். உங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுங்க. நான் உண்மையிலே உங்களெல்லாம் கோபமாக பேசுன எண்ணமே இல்லை. தேவன் உன்னை நேசிச்சார்னா உன்னை சுரண்டிங்கன்னே இருப்பார். இதை மட்டும் புரிஞ்சுங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார்னா உன்னை சீர்படுத்தாமல் விடவே மாட்டார். என்ன இவர் என்னை உட்கார வச்சு வாரம் நான் செய்யல, அதை
நான் சொல்றேன், டினாமினேஷன் ஆள் என்ன, நான் அருமையா கதை சொல்லி அவர் என்ன 100 கதை சொன்னாரா? டிஜிஎஸ் 1000 கதை நான் சொல்லுவேன், தேனா பேசுவேன். பெரிய ராடு எனக்கு தான் இருக்கும். முத்து விளையாட்டி பார்க்கறது என்ன, அந்த அடி வாங்குற அளவுக்கு நம்ம பலனே இல்லை. இருக்கிறதை உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டானது. ஆனா எனக்கு தெரியும், எவ்வளவு அடி வாங்கினாலும் நீங்க வாங்குவீங்க. ஏன்? நீங்க யாரு? நீங்க தேவனால பண்படுத்தப்பட்ட நிலம். எவ்வளவு உடைச்சாலும், அவர் உடைக்கலன்னா என்ன யாரு உடைப்பா? அவர் என்ன களை எடுக்கலாம் யார் எடுப்பா? அவர் என்ன சுத்தம் செய்யலாம் யார் சுத்தம் செய்வா? அதனால எனக்கு தெரியும், இது எல்லாமே ப்ரிப்பேர்டு கிரவுண்டு, நல்ல நிலம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம யாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். பரிசுத்தமே பரவசமே பாரனே சாருளே வாரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பாரனே சாருளே வாரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தி. உம்மை தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீன். பாதம் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேனே செய்ய. இந்த நன்று உள்ளம் பொங்குதே ஏசையா. கனி செடி நீ நீலைத்திருக்கும் கொடியாடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீ நீலைத்திருக்கும் கொடியாடியேன் படர்ந்திலங்க. கீழை நாருக்கி ஓ மை லார்ட், ஓ மை லார்ட், என்னை சுத்தம் செய்யும் ஆண்டவரே. இந்த இடத்துல அதிகமாய் சுத்தம் செய்யப்பட நபர் ஒருத்தர் இருப்பாரானால், இதோ நான் இங்க இருக்கிறேன் ஆண்டவரே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவேனே செய்ய. இந்த நன்று உள்ளம் பொங்குதே ஏசையா. ஏனிதாய தெய்வமே நீர் எனது இறைவா. ஓ ஆருயிரே நீர் எனது இறைவா. ஆருயிரே நேசிக்கிறே இயேசுவே ஓ நேசமுகம் என்று காண்டிடுவே. உம்மை நேசிக்கிறேன். ஓ நேசிக்கிறேன். தகுதியில்லாத என்னை நேசித்து நான் எந்த விதத்தில் நல்லவன் அல்ல ஆண்டவரே. உங்களுடைய ஆச்சரியமான கிருபைக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். என் தலை தாழ்த்துகிறேன், என் இருதயம் தாழ்த்துகிறேன், என் ஆவி ஆத்துமா சரத்தை தாழ்த்துகிறேன். அடுவேனே செய்யா. இந்த நன்பு உள்ளம் பொங்குதே செய்யா. இந்த நன்பு உள்ளம் பொங்குதே. கொஞ்ச நேரம் உங்களை நிதானித்து பாருங்கள். உடைக்கப்படுதல் வரும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? காலேப் யோசுவாவை போல இருக்கிறீர்களா? வனாந்திரத்திலே முரட்டாட்டம் காட்டின அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருக்கிறீர்களா? எரேமியாவை குழியில இறக்கின அந்த ஜனங்களைப் போல இருக்கிறீர்களா? தீரமாய் நின்ற தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல இருக்கிறீர்களா? நிதானித்து பாருங்கள் உங்களை. நீங்கள் சவுலை போல இருக்கிறீர்களா?
தாவீதை போல இருக்கிறீர்களா? என்ன சொன்னாலும் அவன் தேவனுக்கு ஒருபோதும் விரோதமாய் இருக்க மாட்டான். தன்னை தாழ்த்துவானவன். ஆண்டவரே, என் ஜீவியத்தை அவ்விதமாய் வையும். நானும் ஒரு பண்படுத்தப்பட்ட நிலமாய், நல்ல நிலமாய் இருக்க விரும்புகிறேன். என்னை நீ எவ்வளவு உடைத்தாலும் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ளே மகசூல் வரும்போது, விளைச்சல் வரும்போது நான் ஆனந்த களிப்போடு கூட மண்டைக்கு வருவேன். உங்களுடைய மழை எனக்கு அதிக தேவை என்று யாராவது உங்கள் இருதயத்திலே உணர்வில் என்றால் உங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீ நல்ல தேவன், ஆண்டவரே நான் நல்லவனே அல்ல, நான் நல்ல பெண்ணே அல்ல, நீர் என்னுடைய வாழ்க்கையில் நல்லவர், எனக்கு நன்மைகளை செய்தீர் என்று நீங்கள் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரங்கள், புகழுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு இருதயமும் ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you, thank you, thank you ஜீசஸ். பிரைஸ். கேட்ட எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய இரக்கம் உயர்த்தின ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் கரங்களை ஆஸ்வதிப்பாராக. உயர்த்தப்பட்ட கரத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அவருடைய மழையை, அவருடைய வெளிச்சத்தை அனுப்புவாராக. அவருடைய அருமையான விளைச்சலை அனுப்புவாராக. 100 பலனை கொண்டு வருகிற ஒரு தாவீதாக, ஒரு தானியேலாக, தேவன் உங்களுடைய இருதயங்களை வைக்கட்டும். ஒரு மோசையாக, ஒரு யோசுவாவாக, ஒரு காலேபாக உங்களுடைய இருதயங்களை வைக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். கடைசியாக தேவனுக்கு நன்றி செலுத்தி சகோதரன் சாம்சன் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, Thank you Lord Jesus. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்தெழுந்த காலை வரைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே, கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி தந்ததான் இந்த தருணத்துக்காய் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே ஆண்டவரே உம்மை தொழுது கொள்வதை காட்டிலும், உம்மை ஆராதிப்பதை காட்டிலும், கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பதை காட்டிலும், கர்த்தாவே மேலான ஒரு ஆண்டவரே காரியம் இந்த பூமியில எதுவுமே இல்லை. கோடான கோடி ரூபாய் எங்களுக்கு ஆண்டவரே இனாமாய் கொடுத்தாலும் அதற்கு இது ஈடாக முடியாது கர்த்தாவே. ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே கூட கர்த்தாவே வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்தீர். இதோ கர்த்தாவே இந்த வார்த்தைக்காக எங்களுடைய இருதயத்தை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆண்டவரே சிந்தையை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நேராக கர்த்தாவே பலியாய் கெடுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே கேட்கப்பட்ட இந்த வார்த்தைக்காய் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த பூமியிலே கூட கர்த்தாவே நாங்களும் கூட கர்த்தாவே நிலங்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய குணாதிசயங்கள் எப்படியாப்பட்ட ஆண்டவரே ஐயா சுபாவத்தை உடையதாக இருக்கிறது. நாங்கள் எப்பேற்பட்ட நிலங்களாக இருக்கிறோம் என்பதை கூட கர்த்தாவே அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது கர்த்தாவே. ஐயா, இந்த வேளையில கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையாகிய விதை இவருடைய ஆண்டவரே இருதயத்தில் விழுந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் எப்பொழுதுமே நல்ல நிலங்களாகவே இருக்க விரும்புகிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே தோட்டக்காரராகிய நீர் எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே நீர் பண்படுத்தும்படியாக இந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ இருதயத்திலே அநேக கேடும் கிறுக்குமாய் ஆண்டவரே விளைகிறதை நாங்கள் வேத வசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த இருதயத்தை கூட கர்த்தாவே நீர் பண்படுத்தும் ஆண்டவரே. தேவையில்லாத இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே கரடுமுரடான கற்கள், தேவையில்லாத முச்சடிகள், தேவையில்லாத ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கடினமான காரியங்களை கூட கர்த்தாவே இந்த காலை வேளையிலே நீர் லகுவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ விழுந்த விதையானது சரியானபடி கூட கர்த்தாவே இது வளரத்தக்கதாக, கர்த்தாவே சரியானபடி அது பலன் கொடுக்கத்தக்கதான ஆண்டவரே காரியத்தை நாங்கள் இந்த பூமியில வெளிப்படுத்த கூட கர்த்தாவே இந்த இருதயமான இந்த நிலத்தை கூட கர்த்தாவே இந்த காலை வேளையிலே நீர் பண்படுத்தின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வேதத்திலே நாங்கள் அநேக சான்றுகளை பார்த்தோம் ஆண்டவரே. சவுலை குறித்து பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம், எலியாவை குறித்து பார்த்தோம், இப்படியாய் கூட கர்த்தாவே அப்போஸ்தலர் பிள்ளைகளை குறித்து பார்த்தோம், இப்படியாய் கூட கர்த்தாவே பரிசுத்த ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. இவர் எல்லாரும் கூட கர்த்தாவே நல்ல நிலங்களாக கர்த்தாவே அக்காலத்தில் விழுந்த அந்த வார்த்தைக்கு அவர்கள் இப்படியாய் கூட கர்த்தாவே உண்மையும் உத்தமுள்ள ஆண்டவரே பலனை தந்தார்கள் என்று கர்த்தாவே நாங்கள் வேதத்திலே வாசித்தோம், கேட்டோம் ஆண்டவரே. நாங்களும் கூட கர்த்தாவே ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியிலே இப்படியாய் கூட நாங்களும் கூட கர்த்தாவே ஒரு முதிர்ச்சி உள்ள ஆண்டவரே தானியங்களாக, முதிர்ச்சி உள்ள ஆண்டவரே மதுரம் உள்ள ஆண்டவரே கனிகளாக நாங்கள் பலன் கொடுக்க கர்த்தாவே எங்களுடைய ஜீவியத்தை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நிலங்களை நீர் இன்னுமாய் பண்படுத்த
பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான மழையானது எங்கள் மீது அன்றாட பொழியட்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சமானது எங்கள் மீது அன்றாட ஒளி ஆண்டவரே ஐயா உதிக்கட்டும் கர்த்தாவே. ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதுமே உம்முடைய நிழலில் நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை விட்டு விலகாதபடி கூட கர்த்தாவே ஐயா உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் அகன்று போகாதபடி கூட கர்த்தாவே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே நாங்கள் தரித்திருக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவரே நாங்கள் நல்ல பலனை கொடுக்க முடியும் என்று இந்த காலை வேளையில் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு மீது நீர் நிலநிடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே ஐயா இந்த ஆராதனையை எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தந்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ மாற்றப்பட்ட இருதயத்தோடு கூட கர்த்தாவே நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும் கர்த்தாவே. இதோ வாழ்கிற ஜீவியத்தை இன்னும் அதிகமாய் உம்மோடு கூட கர்த்தாவே நெருங்கி ஜீவிக்க உம்மோடு கூட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை உடைய ஜனங்களாக இருக்க இதோ கர்த்தாவே அந்த அம்ராம் போல ஆண்டவரே எங்களுடைய சோதனை நாட்கள்ல கூட கர்த்தாவே நாங்கள் முழங்காலில் இருந்து ஜெபிக்க கர்த்தாவே எங்களுக்கு வருகிற எல்லா இடையூறுகள் இன்னல்கள்ல கூட கர்த்தாவே நாங்கள் அகப்பட்டு தவித்துக் கொண்டிராதபடி கூட கர்த்தாவே ஆண்டவரே ஜெபத்திலே ஜெயிக்க கர்த்தாவே எங்களுடைய முழங்கால்களை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இது சபையில கூட கர்த்தாவே அநேக பலவீனர்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. விசேஷமாய் கூட கர்த்தாவே அருமையான சகோதரி யோகாபாத்துக்காய் கூட நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர்களால் வர முடியவில்லை கர்த்தாவே. இருந்தாலும் சபையாராய் சேர்ந்து அந்த சகோதரிக்காய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் தாமே அந்த சகோதரிக்கு பரிபூர்ண விடுதலை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பரிதபிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு கர்த்தாவே தேவரீர் நீர் தாமே கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கண்கள்ல தயை கிடைக்கட்டும் ஐயா. அந்த குடும்பத்தை நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா கட்டுகளும் அறுப்புண்டு போகட்டும் கர்த்தாவே. இதோ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பூமியில எவைகளை கட்டுறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பூமியில எவைகளை கட்டவிழ்க்கப்படுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே. தேவனே அந்த சகோதரிக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கட்டுகளும் இந்த வேளையில கட்டவிழ்க்கப்படட்டும் கர்த்தாவே. பரிபூர்ணமான விடுதலை ஆண்டவரே அந்த சகோதரிக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. தேவனே கிருபை இறக்க செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா பிசாசானவன் ஏற்கனவே தோற்று போனவன் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனர்கள் மத்தியிலே கூட கர்த்தாவே அவன் இப்படியாய் கூட தன்னுடைய காரியங்களை வைத்திருக்கிறான் ஆண்டவரே. தேவரே நீ தாமே ஜெயபலமான கர்த்தர் எங்கள் மத்தியிலே நின்று யுத்தம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில அருமையான ஆண்டவரே சிறு பிள்ளை ரேக்கா என்கிறதான அந்த குழந்தைக்காய் நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு பலவீனம் என்று சொன்னால் ஆண்டவரே அது பெற்ற தாய் தகப்பனாரால் தாங்க முடியாது கர்த்தாவே. தேவனே அந்த சிறு பிள்ளைக்கு கிருபையா இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா கோளாறுகளும் ஆண்டவரே ஐயா தேவரே நீர் தாமே ஆண்டவரே கத்தி இல்லாதபடி ஐயா நீர் ஆண்டவரே விடுதலைக்க வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த சிறு பிள்ளைக்கு கர்த்தாவே மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பூமியில வந்த நாட்கள்ல இப்படி ஆய்கூட கர்த்தாவே இப்படி சீஷர்கள் சிறு பிள்ளைகளை அடுத்திட வேளையிலே சிறு பிள்ளைகள் இடத்துல வர தடை செய்யாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னீர் கர்த்தாவே. அந்த சிறு பிள்ளைக்காய் கூட கர்த்தத்தாமே மனம் இறங்கும்படியாக அந்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லா இருதய கோளாறுகளை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீர்க்கதரிசியுடைய நாட்கள் இருந்து அதே பரிசுத்த ஆவியானவர் அதே மேக ஸ்தம்பமானவர் அதே அக்னி ஸ்தம்பமானவர் இதோ இந்த சிறிய கூடாரத்தில் மீது அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஐயா சுகம் கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. சபையாராய் சேர்ந்து நாங்கள் ஆண்டவரே ஒரு மனத்தோடு கூட இந்த காரியத்துக்காக சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. இன்னமாய் கூட சகோதரி பிரேமாவுக்காய் கூட ஸ்தோத்திரம் ஐயா. அந்த மகளுக்கும் கர்த்தத்தாமே விடுதலை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆத்மாவினை தொட்டு ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த இருதயத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்கென்று தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க கர்த்தாவே கிருபை இறக்க செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இங்க வந்து கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி. இவர்கள் அனைவரும் உடைய ஜனங்கள் ஆண்டவரே. இவர்கள் எல்லா தேவையில கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அபரிமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் இந்த காலை வேளையிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் இவர்கள் மிகுந்த பலனளிக்கத்தக்கதான ஆண்டவரே ஜீவத்தை உடையவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா இந்த உலகத்தில் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கட்டும் ஐயா. இவர் எல்லா தேவையிலும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் செய்தியை கொண்டு வந்து எங்கள் அன்பான மெய்ப்பெருக்காய் நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த பிரயாசத்தின் மத்தியிலே கூட இந்த காரியத்தை சபைக்கு கொண்டு வந்த தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் ஆண்டவரே நீர் எடுத்து உபயோகப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நீர் தாமே ஆவியினாலே நிரப்பும்படியாக அபிஷேகத்தினால
நிரப்பும்படியாக, அந்த சரீரத்தை எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக கர்த்தாவே கிருபை செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நன்றி, கோடா கோடி நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்.